யாழி டிவி உரிமையாளர். சரி, யாழி டிவி உரிமையாளர் அன்னாராகப்பட்ட அதாவது பாவூர் சத்திரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய யாழி டிவி உரிமையாளர் அன்னாராகப்பட்ட ஆறுமுகசாமி அண்ணாவிய பார்த்து என்ன எங்க பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கோம், நீங்க இந்த போட்டோ இந்த கேமராலாம் தெளிவா எடுத்து நல்ல சிறந்த முறையில குறைஞ்ச விலைக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு 11 அட்வான்ஸ் போட்டாங்க. இப்படி எல்லாருக்கும் அட்வான்ஸ் போட்டாங்க. விருப்பமுடன் ஆண்டு வருகிறார் சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராஜி என்ற பெண்ணவளும் ஆண்டு வரும்போது சரி அந்த சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராஜி வெண்ணாளுக்கும் காசால் குறையில்லை, சரி கை பொருள் ஆள்வதற்கு வெள்ளை இல்லை, வெள்ளை என்பது இல்லை, பிள்ளை இல்லாத கவலை கொண்டு சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராஜி வெண்ணாளும் கண்ணாலா ஐயர் சுவாமி நாமல் 2 பேருக்கும் பிள்ளை இல்லை சுவாமி என்று சரி சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராஜி பெண்குடி சொல்லுதா அழுது புலம்புகின்றார். கொத்தை குறைத்தோமா, புறமரக்கா அளந்தோமா பட்டறையின் எழுதனிலே சரி பவளஜாதி பட்டறையின் எழுதனிலே சரி பதரஜாதி கலந்தோமா முக்கால் நாளை மரக்கால் வைத்து சரி போட்டளந்த தோஷம் உண்டா என்று சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராஜி பெண்ணால் சொல்லுகிறார். சொல்லுகின்றார். என்ன வார்த்தை சொல்வாரா தெரியுமா? எப்படி ஐயா? ஆண்டியே தாடித்தோமா அறக்கொடுமை செய்தோமா மாதா இல்லா பிள்ளையரை மண்டையிலே அடித்தோமா கண்ணாளனே ஐயர் சுவாமி கண்ணாளனே ஐயர் சுவாமி காரிலையால் சொல்லை கேளோ கண்ணாளனே ஐயர் சுவாமி கண்ணாளனே ஐயர் சுவாமி காரிலையா சொல்லை கேளோ பெண்கள் எல்லாம் எழுவில்லை தாயாள் அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம் ஆரோவில்லை தாயாள் எங்கனவா ஐயர் சுவாமி பிச்சை என்று கேட்டவர் பின்னால் வர சொல்லலையோ ஆண்டியத்தாடிக்கலையோ ஆண்டியத்தாடிக்கலாமோ அமர கொடுமை செய்தோமா அறக்கொடுமை செய்தோமா மன்னா முக்கால் நாளை மரக்கால் வைத்து சரி ஓட்டளந்த தோஷம் உண்டா என்று சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராஜி பெண்ணால் சொல்லுதா. ஆமா கண்ணாளா ஏ மன்னா நாமல் 2 பேருக்கும் பிள்ளை இல்லாத காரணத்தினால் பிள்ளை இல்லாத கவலையோ சரி கண்ணாளா எனக்கு வெறும் கவலையா இருக்கின்றது மதலை இல்லாத கவலையோ கண்ணாளா எனக்கு மனக்கவலையா இருக்க ஐயர் சுவாமி நான் வீட்டில் இருந்தவண்ணா பிள்ளை இல்லாத கவலை எனக்கு பெருங்கவலையா இருக்கு மன்னா ஏ மன்னா ஐயர் சுவாமி ஐயா பிள்ளை இல்லா சாதமாதி வாரி உண்டது போல் இல்லா சாப்பாடு மதலை இல்லா சாப்பாடு அன்னை வாரி உண்டதை போல் தனையளிக்க மதலை ஒன்று இல்லை சுவாமி வண்டி
வட்டினில போட்ட சாதம் ஆமா வாரி உங்க பிள்ளை இல்ல ஆமா இளையாதியில போட்ட சாதம் ஆமா எங்கனவா ஐயர் சுவாமி எடுத்து உங்க மதலை இல்லை நிறை கொடுத்து தண்ணீரிலே நெஞ்சளம்ப பிள்ளை இல்லை கரைக்கும் தேங்காயில் கரைக்கும் தேங்காயிலே ஐயே அந்த பிள்ளை இல்லை கண்ணாளனே ஐயர் சுவாமி கரைக்கும் தேங்காயில் எனக்கு கையேந்துவதற்கோ பிள்ளை இல்ல பிள்ளை இல்லா சாதமோ சரி எனக்கு புழுதி வாரி உண்டது போல் ஆமா மதலை இல்லா சாப்பாடு சரி எனக்கு மண்ணை வாரி தின்னது போல் ஆமா மாக்கோளம் தனையளிக்க பாவிக்கு மதலை ஒன்று இல்லை சுவாமி இல்லையம்மன்னா வட்டினியில் போட்ட சாதம் சரி வாரி உண்பதற்கோ பிள்ளை இல்ல பிள்ளை இல்லை இலையிலே போட்ட சாதம் சரி எடுத்து உண்பதற்கோ பிள்ளை இல்ல பிள்ளை என்பது இல்லை மன்னா கரைக்கும் தேங்காயில கூட சரி கையேந்த பிள்ளை இல்லையே இல்லை மன்னா இல்லை இல்ல ஆமா பிள்ளை இல்லாத கவலையை பத்தி சரி சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராஜி பெண்ணாளும் ஏத்த வீட்டு பாலமா 10 பிள்ளை பத்துட்டா அவ செய்த புண்ணியம் ஆமா நீ கடைசி வரைக்கும் ஏத்த வீட்டுக்காரிய பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரே வயிற்றுலதான் 10 பிள்ளை பத்துட்டா ஆமா அவங்க வீட்டுக்காரருக்கு வேலையே இல்லையா சரி வேலை வேறவே கவர்மெண்ட் வேலை பார்க்காரு வேற நம்ம தான் ஓடுறோம் காலையில எந்திரிச்சோன்னா கையால் ஆமா சரி கண்ணாளா என் மன்னா ஏன் மன்னவா நாமல் 2 பேருக்கும் பிள்ளை இல்ல குழந்தை என்பது இல்லையே மன்னா அப்படி என்று சுந்தராஜி பெண்ணால் சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சொல்லுகிறார் மன்னா நாமளுக்கு தான் பிள்ளை இல்ல சரி அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் இன்னொரு காலத்திலே சுவாமி நாமல் மாண்டு மடிந்து போனோமானால் ஆமா நமக்கு கர்மம் செய்வதற்கோ பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை மன்னா இப்போ பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல சரி பின்னால தேவைப்படும் குழந்தை ஆமா என் சொத்து அழிப்பதுக்காச்சும் ஒரு பிள்ளை வேணும்ல ஆமா பிந்தன வாரிசாவது நமக்கு இருக்கணும் சுவாமி என்று சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராஜ் பெண்ணால் சொல்லுகிறார் என்ன சொல்லுகின்றார் அண்ணாத்தா காரையோரோ அங்கங்கரைக்கு போராட்டோ ஐயர் சுவாமி போராட்டம் மாறாட்டம் நமக்கு பிள்ளை இல்லாதிடாட்டம் மாண்டு மடிந்து போனோமானால் நமக்கு கருமம் செய்ய பிள்ளை இல்லை கண்ணாளனே ஐயர் சுவாமி நாம செத்து மடிந்து போனோமானால் செத்து மடிந்து போனவானால் நமக்கு சிறந்தரிக்க பிள்ளை இல்லை செத்து மடிந்து போனவானால் நமக்கு சிறந்தரிக்க பிள்ளை இல்லை
என் மன்னா ஆத்தாங்கரையோரம் எனக்கு அங்கங்கரைக்க போராட்டம் கிணத்தாங்கரையோரம் எனக்கு கெண்டி தூக்க போராட்டம் ஆமா குளத்தாங்கரையோரம் சரி கண்ணாளனே ஐயர் சுவாமி என் மன்னா எனக்கு குடம் எடுப்பதற்கு போராட்டம் ஆமா ஒரு குடத்தை இடுப்புல வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் ஆமா ஆமா போராட்டம் மாறாட்டம் திண்டாட்டம் எனக்கு பிள்ளை இல்லாதண்டாட்டம் ஆமா கண்ணாளா ஏன் மன்னா கண்ணாளா ஐயர் சுவாமி சரி பிள்ளை இல்லாத கவலையோ எனக்கு பெருங்கவலையாக இருக்கிறது பெருங்கவலையா இருக்குதே மன்னா ஆமா பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையா இருக்கும் போது சரி அப்பந்தான் சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராட்சி பண்ணா சொல்லுதா என்ன சொல்லுகின்றார் கண்ணாளா ஏன் மன்னா எனக்கு ஒரு யோசனை தோன்றுது என்ன அதாவது நம்ம ஊர்ல எவ்வளவு வர்க்கத்துல சரி எவ்வளவு பிள்ளை இருக்கு ஆமா அதுல ஒரு பிள்ளைய தத்துக்கெடுக்கலாமா சரி அடே பாவி ஏன் மன்னா தத்துக்கு ஒரு பிள்ளை எடுத்தா ஆமா அது தவத்துக்கு உதவாது மன்னா 1000 சொட்டு ரத்தத்துல சரி ஒரு சொட்டு ரத்தம் நம்ம ரத்தமா இருக்கணும் இருக்க வேண்டும் ஊரார் வீட்டு பிள்ளை உள் வீட்டு பிள்ளை ஆகுமா ஆகவே ஆகாது ஆகாது ஆமா பணம் இருக்க மட்டும் அம்மா அப்பாங்கோ சரி பணம் இல்லன்னா சித்தி சித்தப்பாங்க ஆமா ஆமா சரி அதனால் கண்ணாளனே ஐயர் சுவாமி நம்ம தூத்துக்குடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிள்ளையா தான் இருக்கு தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில பிள்ளையா தான் இருக்கு அதுல வேணா ஒரு பிள்ளை தத்து எடுத்துக்கிறோமாயா அப்படியா ஆமா தத்துக்கு பிள்ளைனா தவத்துக்கு உதவாதுன்னா அத பிள்ளை தத்துக்கு எடுக்கணுங்க ஆமா உடனே பார்த்தா பார்த்து அப்படி சொல்லுங்க ஊரார் வீட்டு பிள்ளை உள் வீட்டு பிள்ளை ஆகாது டீ குடிச்சா மட்டும் பத்தாது இப்பதான் குரல் வெளியே வந்திருக்கு அப்படியா சரி உடனே பார்த்தார் இந்த சுந்தராட்சி சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராட்சி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன சொல்லுகின்றார் ஐயா பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலில விட்டானால் பந்தலதோ நிறைந்திடுமோ பார்த்த சனம் ஒப்பிடுமோ காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடையாதியில விட்டோமானால் கடையாதுதான் நிறைந்திடுமோ அந்த சனம் ஒப்பிடுமோ தொட்டுக்கு ஒரு பிள்ளை வாங்கி தெருவாதியில விட்டோமானால் தெருவதுதான் நிறைந்திடுமோ தெருவதுதான் நிறைந்திடுமோ தெரிந்த சனம் ஒப்பிடுமோ பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி ஆமா அந்த பந்தலிலே விட்டாலும் சரி பந்தல் நிறைந்தாப்புல இருக்கும் ஆமா பார்த்த சனம் ஒப்பிடுமா விடாது மன்னா காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடையிலே விட்டோமானா சரி கடையதுதான் நிறைந்திடுமா இல்லையா மன்னா நமக்கு கண்ட சனம் ஒப்பிடுமா முடியாது ஆகையினால் சரி கண்ணாளனே ஐயர் சுவாமி மன்னா நாம 2 பேருக்கும் பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலையாக இருக்கிறோம் பெருங்கவலையா இருக்குதே மன்னா அப்பதான் ஐயர் சுவாமி சொல்லுதார் என்ன சொல்லுகின்றார் ஆகா ஆமா இந்த சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராட்சி பெண்ணால் சொல்லுகிறார் என்ன சொல்லுகின்றார் இனிமேல் நமக்கு பிள்ளை இல்லாத கவலை வேண்டாம் சரி நீ ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப ஆமா அதனாலதான் உனக்கு பிள்ளை இல்ல ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படியா ஆமா சுந்தராட்சி ஐயரை சரி சுந்தராட்சி பெண்கொடியால் சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து ஆமா சரி நமக்கு தான் பிள்ளை இல்ல அப்ப இந்த ஆத்தாங்கரையில குளத்தாங்கரையில கொண்டு 5-6 மரச்செடியில நட்டுவோம் சரி அப்படின்னா 5-6 மரக்கன்றுகளை நட்டினார் அப்படியாவது நம்ம பாவம் தீர்க்குமான்னு பார்ப்போம் அப்படியாவது அந்த செடியாவது பூக்கா காய்க்கான்னு பார்க்கலாமல்ல சரி அப்படி என்று 5-6 செடிகளை நட்டினான் அது ஓட வழியா நட்டுறாங்க அதுவும் காய்ச்சுதான் சரி காய்க்கலையே மண்ணா அல்ல பூத்துதான் பட்டு போச்சு அவ கையில இருந்து ஒரு உடம் தண்ணி எடுத்ததுதான் ஊத்துனா சரி பட்டு போச்சு அவ கை அப்படி தண்ணி சரியா உள்ள விழல தண்ணி கொண்டு போகல தண்ணி உள்ள எங்க போனோம் ராமேஸ்வரத்துக்கு அப்படியா சாலையிலே வைத்த மரம் பூக்காமல் காய்க்காமல் இருக்கும் போது அப்பந்தான் சுந்தராட்சி பெண் கொடி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் சுந்தராட்சி பெண்ணா என்ன சொல்லுவா தெரியுமா என்னையா சாமி சாலையில ஒரு மரமா சாமி ஒரு மரமோ சாதி காய்க்கும் மரோ சுவாமி காய்க்கும் மரோ
ஒரு மரமோ ஒரு மரமோ ஜாதிக்காயோ மரோ சுவாமி ஐயோ மரோ அது சாதிக்காயோ மேலே ஆணும் சனத்திலையோ தாழ்வேயானோ சாதிக்காய்ப்பத போய் சுவாமி காய்ப்பத போ சனத்தாரோடு சேர்வத போய் சுவாமி சேர்வத போ சுவாமி காய்ப்பத போ ஜனத்தோடு சேர்வதே போ இவைகளோடு சேர்வதே போ எல்லையில ஒரு மரமா அங்கே இலக்காயோ மாறோ அங்கே இலக்காயா மேலே நானோ இனத்திலையோ தாழ்வையானோ இலக்காய்ப்பே அத போய சுவாமி காய்ப்பத போ இனத்தாரோடு சேர்வத போய சுவாமி சேர்வத போ காய்ப்பேத போய சுவாமி காய்ப்பத போ காய்ப்பத போ இனத்தோடு சேர்வதே போ ஐயா சேர்வதே போ சுவாமி தார்பாய் தூரம் எடுத்துருங்களா மழையில எல்லாம் எடுத்துருங்க ஐயா எல்லையில் ஒரு மரமா ஆமா ஏழக்காய்க்கு மரம் காக்கி மரம் ஏழக்காயாமல் சரி நான் இனத்திலையும் தாழ்வான ஆமா ஏழக்காய்ப்பதப்போ சரி நான் இனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ என்று சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராட்சி பெண்ணால் சொல்லுதா என்ன சொல்லுகின்றா சுவாமி அம்மா பிள்ளை என்றால் நமக்கு பிந்தன வாரிசு கிடைக்கும்ல சரி பின்னால பிள்ளை இருக்குமா இருக்குமண்ணா அப்படியா சரி 60 வயசுக்கு அப்புறம் குழந்தை பத்தி என்ன செய்ய என்ன பண்ண போறோம் அதாவது பருவத்திலே காய்க்கணும் பருவத்திலே பூக்கணும் சரி பருவத்துல பூக்காத பூவும் பூவாகாது சரி பருவத்துல காயாத காயும் காயாகாது ஆமா அப்படியா பாத்தீங்களா மாமா அடுத்த மாதம் சடக்குன்னு ஒரு பொண்ணை பாருங்க இப்ப எப்படி பண்ணா காய்க்கும் எனக்கு ஒண்ணு பூ பிள்ளைக்கு பண்ணா சரி ஆமா அப்படியா எனக்கு பொண்ணே ஒண்ணு அமையலையா பண்ணா சரி ஒரு காலம் அமையாது கிட்ட நெருங்கிட்டு நெருங்கி நிக்கி கிட்ட நெருங்கிட்டு ஆரிய முத்துப்பட்ட கொண்டு வந்துருவாரு என்ன கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அங்க முடிஞ்சிடும் அப்படியா உடனே பார்த்தார் உடனே சுந்தராட்சி பெண்கொடியால் சொல்லுகிறாள் என்ன சொல்லுகின்றார் அதாவது அந்தந்த பருவத்துல காய்க்கலனா அது பூ காயாகுமா ஆகாது சரி என்று சுந்தராட்சி பெண்கொடியால் சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சொல்லுதாங்க என்ன சொல்லுகின்றார் என்ன சொல்வாரே ஆனால் என்ன கன்று நல்லோ புளையா மாறோ அவரோடு ஆழமாறோ அன்றிலையும் காயாமல் அன்றிலையும் காயாமல் அவரோடு என்ன வழங்கு கன்றிலையும் காயாமல் கன்றிலையும் காயாமல் அவரோடு என்ன வழங்கு பிஞ்சு நல்ல புளிய மாறும் பின்னால் ஆடும் ஆழமாறும் பிஞ்சிலையும் காயாமல் பாதகத்தி சண்டாளி பின்னலாடி என்ன வாழு வாசலில வைத்த மாறோ வரிசையாக காய்க்குமாறோ வரிசையாக காயாமல் வரிசையாக காயாமல் பம்பு சத்திய தாழ்வானே
சுந்தராஜி ஆமா கன்று புளிய மரம் கவரோடு ஆலமரம் கன்றிலையும் காயாமல் சரி கவரோடு என்ன பலன் பிஞ்சி புளிய மரம் ஆமா பின்னாலாடு ஆலமரம் அது பிஞ்சிலே காயாமல் சரி பின்னலாடி என்ன பலன் அப்ப அது நமக்கு உதவாது அப்பதான் சொன்னாரு சுந்தராஜி என்ன சொல்லுகின்றார் சுந்தராஜி பெண்கொடியால் சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சொல்லுதாரு என்ன சொல்லுகின்றார் கண்ணாலா மன்னா அதாவது என்ன கெட்டுனீங்க சரி எனக்குத்தான் பிள்ளை இல்ல பிள்ளை என்பது இல்லை நீங்க இன்னொரு தரம் ஒரு பெண்ணை கெட்டுக்காங்க அப்படி சொல்லாத என்ன என் மனைவி அப்படி சொல்ல வேண்டாம் என்னம்மா பிள்ளை இல்லாத காரணத்தினால நீ அப்படி வேற முடிவு எடுக்காத சரி சரியா நான் உனக்கு பிள்ளையாக இருக்க சரி நீ எனக்கு பிள்ளையாக இரு இருவரும் சந்தோஷமா இருக்கலாம் சரி அப்படியா அப்ப பிள்ளை பம்புக்கு ஆமா ஏ பெண்ணே சுந்தராஜி அதாவது நான் சொல்றது நல்ல கேளு சரி முதல்ல கரைச்ச புளிதான் காரம் முதல்ல கரைச்ச புளி காரம் இல்லன்னு வையி சரி ரெண்டாவது கரைச்சாலும் புளி காரம் இருக்காது யார பார்த்தாலும் ஒன்ன போல அழகு வருமா அப்படி சொல்லி என் அழகுக்கு என்ன அழகு வருமா அப்படியா என்னைய போய் 100 தாரம் கட்ட சொல்லுதிய நியாயமாகுமா சரி வருமா அழகுக்கு என்ன குறை சரி அடே ஐயா சுப்புக்குட்டி ஐயரை பார்த்து சுந்தராஜி பெண்ணை சொல்லுதால் என்ன சொல்லுகின்றார் சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராஜி பெண்ணாலை பார்த்து என்ன சொல்லுவாரே ஆனால் என்ன அடே பெண்ணே பெண்ணே ரெண்டாவது அறம் கட்டி என்ன செய்ய ஆமா உன் அழகுக்கு ஈடாகுமா ஆடுமா அப்படி என்று சரி சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராஜி பெண்ணாலை பார்த்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன சொல்லுகின்றார் 1000 பொன் கொடுத்திட்டாலும் அழக போல கிடையாதம்மா அழக போல கிடையாதம்மா கொடுத்தாலும் அள்ளி கொடுத்தாலும் போல கிடையாதம்மா போல கிடையாதம்மா பொண்ண கொடுத்திட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மோ கோடி பொண்ண கொடுத்திட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மா லட்சம் பொண்ண கொடுத்திட்டாலும் லட்சணம் போல் கிடையாதம்மோ லட்சம் பொண்ண கொடுத்திட்டாலும் லட்சணம் போல் கிடையாதம்மா அன்று எழுதினவன் அடித்தெழுத மாண்டானம்மோ அன்று எழுதினவன் அடித்தெழுத மாட்டானம்மா பிரம்மனோட எழுத்த ஏந்தாம் பேர்த்து எழுத முடியாதம்மோ பிரம்மனோட எழுத்தேதான் பெயர்த்து எழுத முடியாதம்மா கோட்டையில் பெண் பிறந்தாலும் கோட்டையில் தலையில் போட்ட விதி தப்பாதம்மோ தலையில் போட்ட விதி தப்பாதம்மோ மன்னா அவர்களுக்கு ஏதாயினும் பிள்ளை இல்ல மன்னா குழந்தை இல்லாத கவலை கொண்டு சரி அந்த சுந்தராட்சி பெண்ணால் சொல்லுகிறாள் என்ன சொல்லுகின்றார் கண்ணாளா மன்னா அதாவது நாமளுக்கு தான் குழந்தை இல்ல சரி அப்ப குழந்தைக்கு பதிலாக ஆமா ஒரு காராவின் கன்றை எடுத்து வளர்ப்பாங்காரு சரி சரி மன்னா நம்ம இந்த அந்த காலத்துல தாசியர்கள் இருக்காங்களா தாசியர்கள் அவங்க நடப்பாயமா நடந்து வருவாங்க சரி அவங்களுக்கு வேண்டிய மரக்கன்றுகள் நட்டு வைப்போம்னா சரி என்று சுந்தராஜ் சொல்லுகிறார் அதாவது சுந்தராஜி பெண்கொடியால் அதாவது காசியில இருந்து கிழக்க கன்னியாகுமரி வரைக்கும் அக்காலத்துல பாத யாத்திரை போவாங்க. ஆமா, அந்த பாத யாத்திரை போவதற்கு சரி சாலைகளும் ரோடுகளும் போட்டு அமைத்தார். ஆமா, அது மட்டுமா, என்னென்ன சாலைகளும் ரோடுகளும் அமைத்து குற்றாலம் வரைக்கும் ரோடு போட்டார். சரி, கன்றுகளை பதியமைத்தார். ஆமா, அப்படி செய்து கொண்டு சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராஜி வெண்ணாலும் என்ன தரமும் செய்தாலும் சரி அவர்களுக்கு ஏதாயினும் ஒரு பிள்ளை இல்லை. இல்லையம்மன்னா, பிள்ளை இல்லாத கவலை இருந்து கொண்டிருக்கு. பெருங்கவலையே இருக்கு. சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராஜி பெண்ணாலும் சொல்லுதாங்க, என்னென்ன நமக்கு பிள்ளை இல்ல. சரி, அப்போ பிள்ளைக்கு பதிலாக ஒரு காராவின் கன்று எடுத்து வளர்ப்போமா? ஒரு கன்று எடுத்து வளர்ப்போமா? மன்னா எங்க வளர்க்கணும்? கன்று குட்டி அவரு
சரி. ஆமா. அப்ப காராவின் கன்றை வளர்ப்பதற்கு சரி அந்த காராங்கன்று எங்கேயா வாங்கிட்டு வராங்க? எங்க வாங்கிட்டு வராங்கய்யா? நம்ம ஆழ்வார்குறிச்சி ஆழ்வார்குறிச்சி. சரி. அதுக்கு அடுத்த சிவசைலம். சரி. இந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வராரு ஐயா. அங்க இருந்து வாங்கிட்டு வராரு. அங்க இருந்து வாங்கிட்டு வராரு சுப்புட்டு ஐயா. எங்க தாளத்துக்காரர் சொல்லுவாருங்க. ஐயா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நீங்க குழந்தையிலன்னு இப்படி போட்டு அடிச்சு புலம்போது நான் எடுத்து வீட்டுல எனக்கு இருக்க முடியல. என் வீட்டம்மா அப்படி அழுவுதா? நீங்க 2 பேரும் நேரா பெரிய பித்திட்டு போங்க. சரி. குடலை 2 பேரும் அழைச்சிட்டு வாங்க பாப்போம் எப்படி. ஆமா. குடலை 2 பேரும் அழைச்சுங்க. என்ன குடலா? ஆட்டு குடலா? ஆமா உங்க குடலை. அப்படியா? ஆமையா ஒரு வேளை பிள்ளை தங்கினாலும் தங்கிரும். ஓ அதனால பூச்சி கிடந்து அரிச்சிட்டு கிடக்கூடாதுல்ல. ஓஹோ அப்படி சொல்லிடும். ஆமையா அதான கேட்க. ஆகா காராவின் கன்றை இழுத்து வளர்த்து வருவோமா என்று சொன்னபோது அப்ப காராங்கன்று வாங்கன்னா சரி எங்க வராங்க? எங்க வர்றாங்க? நமது ஆழ்வார்குறிச்சி அடுத்து உள்ள சிவசைலத்திலே வந்து காராவின் கன்றை வாங்குதாங்க. காராவின் கன்றை வாங்கி சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்ணாலும் சரி அந்த காராவின் கன்றை ஞாபகமே மறந்து போயிட்டு. ஆமா ஆமா. இங்க குழந்தைய கொஞ்சத்தான் நேரம் இருந்திருக்கு. ஆமா ஆமா. 12 மணி மதியம் 12 மணி முடிந்தது. சரி 12 மணி முடிந்த உடனே ஆமா சாயலற்ற வேலை வந்தது. வந்து சாயங்காலம் வரைக்கும் இவன் பசுக்கடையில காத்திருந்தால வாழன். சரி வாழனுக்கு வயிறு பசி பொறுக்க முடியவில்லை. வயிறு பசி பொறுக்காத காரணத்தினால் வாழனாகப்பட்டவன் பசிக்கொடிமை தாங்க முடியாமல் சரி எங்க வருகிறான்? வாழனாகப்பட்டவன் கோபம் நல்ல கோபம் கொண்டான். ஆமா கோபத்தை கொண்டு எங்க வருகிறான்? ஐயா கோபங்கடு கோபமானானு கண்கள் போல கண்சிவந்தான் அவ்வரளி கண்கள் 2 ஆமா அம்மானே கொடிவரக்கு செவ்வரளி கண்கள் 2 செவ்வரளி கண்கள் 2 அம்மானே கொடிவரக்கு செவ்வரளி கண்கள் 2 செவ்வரளி கண்கள் 2 அம்மானே கொடிவரக்கு பசுக்கடையை தனை கடந்து வாங்கான வாழனாவன் ரோட்டு வெளி பாதையாக ரோட்டு மேல கல்லுக்கடை செட்டி மேடு தனை கடந்து கல்லுக்கடை வாரானே வாங்கான வாழனாவன் சாராயமும் தான் அடித்து வாழனான பெண்ணவலும் ஆரடிலூர் ஏர்மாள் போறோம் அவருடைய குடிசையில் வாழனவன் வந்து வாழனவன் வாரபோதும் ஆரடிலூர் ஏர்மாள் போறோம் அது வச்ச நல்லூரா கோட்டையில் நல்லூர் கோட்டையில் ஆரடிலூர் என்ன ஏர்மாள்புரம் சரி அது வச்ச நல்லூராங்கோட்டையில் இந்த வாழன் ஆகப்பட்டவன் சரி கணவன் நமது பெஞ்சாதி வாளி நமக்கு சாப்பாடு கொண்டு வரலையே அப்படின்னு கோபம் கொண்டான். ஆமா கோபம் கொண்டு சரி அவ்வரளி கண்கள் 2 செவ்வரளி கொடிபிறக்க ஆமா செவ்வரளி கண்கள் 2 அம்மானை கொடிபிறக்க சரி கோபத்தை கொண்டு ஆமா ரோட்டு மேலே கல்லுக்கடை சரி செட்டி மேடு கடந்து சரு மதுவும் சாராயமும் கலந்து குடிச்சிட்டான். கல்லும் சாராயமும் கலந்து குடித்த வரியினால் அவ்வாளனாகப்பட்டவன் சரி ஆரடிலூர் ஏர்மாள்புரம் அதிவிச்ச நல்லூராங்கோட்டையில் அவருடைய குடிசை பக்கத்துல வாரான். என்ன குடிசை பக்கத்துல வந்தாமல்ல வரபோது குடிசை பக்கத்திலே வரும்போது சரி வாழனாகப்பட்டவன் மது அடித்த காரணத்தால் மது அருந்திய காரணத்தால் சரி பாவி குடிசை பக்கத்துல அப்படி வாரான். அப்ப என்ன நடக்கு? ஐயா குடிசை பக்கம் வாரபோது வாங்கான வாழனவன் குழந்தை சத்தம் காதில் கேட்டான். வாங்கான வாழனவன் குடிசை பக்கம் வந்தல்லவோ குழந்தை சத்தம் காதில் கேட்டான். குழந்தை சத்தம் காதில் கேட்டான். வாங்கான வாழ்வனவன் குழந்தை சத்தம் காதில் கேட்டான். குழந்தை சத்தம் காதில் கேட்டான். கோபம் எல்லாம் தனிந்து போச்சு. குழந்தை சத்தத்தினை காதிலே கேட்டான். சரி குழந்தை சத்தத்துல காதில கேட்டாமல்ல இவனுக்கு அடிச்ச போதை அப்படியே இறங்கிட்டு அடிச்ச போதையெல்லாம் இறங்கிருச்சு. ஆமா பாலனுக்கு குழந்தை சத்தம் காதில கேட்டு வாரா பாத்தீங்களா? ஆமா
குணத்தோடு குடிச்சுக்கொள்ள போறேன் ஐயா. எவ்வளவோ குடிச்சாலும் சரி வெளிய வீட்டுக்குள்ள வாசப்படிய தொடும் போது சரி அந்த கோவமெல்லாம் தணிஞ்சிருமியா? ஆமா, வெளியே 1000 கோவத்தோட சண்டை சச்சரோட நம்ம வீட்டுக்கு வருவோம். வரும்போது இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே நமக்கு எங்கிட்ட இல்லாத கோவமும் அப்படியே தன்னை போல தணிஞ்சிருமியா? உங்க முகத்தை பார்த்தாலே கோவமெல்லாம் தணிஞ்சிரும். என் முகத்தை பார்த்தாலே வடியுது இல்ல, சிரிச்ச முகத்தோட இருக்கானா? அப்ப அழகுன்னா அழகு என்ன அழகு. அப்படி இருந்தாலும் என் பிள்ளை என்னை வந்து காமெடி பீசிங். ஆமா 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 சொல்லும்ல, சொல்லுதியா? ஆமையா, அதனால என்னமோ சுப்பையா பிள்ளை இருக்கிற விட எனக்கு சந்தோஷமா இருக்கும். உடனே பார்த்தான் இந்த பாலன். சரி, 2 குழந்தையை கண்ணிலே கண்டபோது ஏடி பிள்ளை வாலி, இந்த குழந்தை ஏதடி? ஏதுப்பா? எங்க எடுத்த? என்ன மன்னா, தும்பகத்து விளை சூழியத்து ஐயனாருடைய வாசலில் ஓடக்கரையிலே நான் பட்ட வெட்ட போனேன். சரி, பட்ட வெட்ட போகும்போது போகின்ற போது இந்த குழந்தை பூமியிலே கிடந்தது. ஆமா, குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. சரி வாலி, ஆமா, பூமியில கிடந்த பிள்ளைன்னு சொல்லாத, சரி ஆண்டவனார் நமக்கு கொடுத்த பிள்ளைன்னு சொல்லு. சொல்லு. அப்படி என்று சரி 2 குழந்தையும் வாளன் கையிலே வாங்கினா. ஆமா, மாறி மாறி முத்தமிட்டான். மதிமுகத்தில் முத்தமிட்டான். சரி, முத்தமிட்ட போது வாளி, இந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் கொடுக்கலாம்? நம்மகிட்ட இருக்குதே 2 குழந்தைகள். சரி, ஆமா, உங்க அப்பா அம்மா பேரை கொடுக்கலாமா? எங்க அப்பா அம்மா வேற இல்ல, என் பேரை கொடுப்போம். உன் பேர் கொடுத்தா ஒரு காலம் நல்லா இருக்காது. எப்பா? சரி, அதாவது இந்த குழந்தைய நான் தும்பகத்து விலையில இருந்து நான் தானே எடுத்துட்டு வந்தேன். நான் தானே எடுத்துட்டு வந்தேன். அதனால எங்க அப்பா அம்மா பேரை கொடுக்கணும். உங்க அப்பா அம்மா பேரு அப்படிலாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வாலி, நம்ம 2 பேருக்கு இந்த குழந்தைக்காண்டி நாம 2 பேரும் சண்டைப்படக்கூடாது. சரி, இது ஆண்டவனாக கொடுத்த பிள்ளை அல்லவா? ஆமா, பூமியிலே கண்டெடுத்ததினால் சரி ஒரு பிள்ளைக்கு பொம்மக்கால் என்றும், சரி தும்பகத்து விலை சூழியத்து ஐயனார் வாசல் தும்பகத்து விலையிலே எடுத்ததனால் ஒரு பிள்ளைக்கு தும்பக்கால் என்றும், தும்பக்கால் என்றும், பூமியிலே கண்டெடுத்த பிள்ளை பொம்மக்கால் என்றும், தும்பகத்து விலையிலே கண்டெடுத்ததனால் ஒரு பிள்ளைக்கு தும்மக்கால் என்றும், பொம்மக்கா திம்மக்கா பொம்மக்கா திம்மக்கான்னு பேர் கொடுத்தாங்க. அப்படி பொம்மக்கா திம்மக்கால் என்று பேர் கொடுத்து அந்த 2 பிள்ளை எப்படி வளர்த்துவாரா? எப்படி என்ன நாள் ஒரு மேனியோமா மேனியோமோ மேனியோமா பொழுது ஒரு வண்ண முகமா வண்ணமுமா ஒரு மேனியுமா மேனியுமா ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ண முகமா வண்ண முகமு வளரும் பீரை சந்திரன் போல் சந்திரன் போல் வளர்த்துவார குழந்தையரையாதிலே ஒட்டுமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே ஒட்டுமானால் பொன்மையே குறையும் என்று தோளாதில தொட்டில் கட்டி துடையோதிலே நடவாரத்தி துடையோதிலே நடவாரத்தி நடைவரத்தி தோளாதில தொட்டில் கட்டி கட்டி தும்மக்காலை தரையிலே விட்டோமானால் தண்டக்கால் நோகுமென்று, பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகுமென்று, தோளிலே தொட்டில் கட்டுனாங்க. சரி, குழந்தைய துடையிலே நடபரத்தி இந்த பொம்மக்காலை தும்மக்காலையும் வாழனும் வாளியும் அழகா வளர்த்து வராங்க. அழகா வச்சிருக்கதே 2 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைனால சும்மாவா? பூ வச்சு பொட்டு வச்சு கண்ணை ஓட்டு சரி அப்படியே பூ எல்லாம் வச்சு அழகழகா வச்சு கொஞ்சிட்டு வராங்க. ஆமா, தரையில கூட நடக்க விட மாட்டாங்க அப்பா. அப்படியா? ஆமா, புலவாயிருவேன். எப்பா? சரி, அந்த பொம்மக்கா தும்மக்காலை 2 பிள்ளையும் 2 பேர்களையும் இப்படி வளர்த்து வரக்கூடிய போது கண்மணியாகப்பட்ட பொம்மக்கா தும்மக்கா 2 பேருக்கும் சரி வயது என்ன நடக்கிறதோ என்ன, 1 வயதான் 2 வயதான் 3 வயதும் ஆச்சு 3 வயது வயதாலே
முடியிறக்கி காதும் கூத்தி ஐயா காது கூத்தி கடுக்க போட்டான் அங்கே கைக்கு தாங்க காப்பு போட்டான் ஐயா நாளா வேது வயதாதீர்கள் நடந்தோடி விளையாடி நாயந்தாவது வயதாதிலே அழகு பிள்ளை இரண்டு வாலியவள் இறந்து போனாள் பார்த்தாரே வாழனவன் மாதா இல்லா என்று மண்டலத்தோர் பேசுவாரே தாயார் இல்லா என்று தரக்கூறவா பேசுவாரே அருமை பிள்ளை இரண்டு பேரை மாதா இல்லா பிள்ளை என்று மண்டலத்தோர் பேசுவாரே பிள்ளை பொம்மக்கா தும்மக்கா ரெண்டு பேரை இருவேர்களையும் கரையிலே விட்டோமானா தண்டக்கால் நோகுமென்று பூமியிலே விட்டோமானால் பொன்மேனி குறையும் என்று தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடபரத்தி அருமையாகப்பட்ட இந்த பொம்மக்கா தும்மக்கா ரெண்டு பேரை அப்படியே அழகுடனே வளர்த்து வரான. எப்படி வளர்த்து வரும்போது இந்த குழந்தை ரெண்டு பேருக்கும் 5 வயது ஆன போது அம்மா ஆகப்பட்ட வாலி இறந்து போனா. சரி, வாலி அவள் இறந்த போது சரி மாதா இல்லா பிள்ளை என்று மண்டலத்தோர் பேசக்கூடாது, தாயார் இல்லா பிள்ளை என்று நம்ம பிள்ளைய தரக்குறவா பேசக்கூடாது சரி என்று தகப்பனாகப்பட்ட வாளன் தாய்க்கு பதிலாக இருந்து அந்த ரெண்டு குழந்தையை வளர்த்து வாரான். ஆமா சரி. அப்படி தாய்க்கு பதிலாக ரெண்டு குழந்தையை வளர்த்து வரும்போது அந்த குழந்தைக்கு சரி வயது என்னையாகிறது என்னென்ன அருமை குழந்தையாகப்பட்ட ரெண்டு பிள்ளைக்கும் சரி வயது என்ன நடக்கிறது 16 வயதாச்சு. ஆமா 16 வயதாச்சு. 16 வயதிலே இந்த குழந்தை பொம்மக்கா தும்மக்கா ரெண்டு பேரும் சரி 16 வயதிலே எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி மன்னா நான பூத்ததை போல் அவள் புத்திருந்தாள் அகாமரம் புத்ததை போல் அரிலையாள் புத்திருந்தாள் பாரிசாதம் புத்ததை போல் பாரிசாதம் புத்ததை போல் பயங்கிளி மார் புத்திருந்தார் பயங்கிளி மார் புத்திருந்தார் புத்ததை போல் பயங்கிளியா புத்திருந்தா இணகிமார் புத்திருந்தார் மல்லிகப்பூ
பூத்ததை போல் மங்கையவள் பூத்திருந்தாள் அள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கிளி மார் பூத்திருந்தார் எழுப்ப பூத்ததை போல் எழுப்ப பூத்ததை போல் ஈஸ்வரி மார் பூத்திருந்தார் ஈஸ்வரி மார் பூத்திருந்தார் பாரிஷாதம் பூத்தது போல் பயங்கிளி மார் பூத்திருந்தாள் சரி கனகாமரம் பூத்தது போல் ஆமா காரிலையால் பூத்திருந்தாள் பூத்திருந்தார் வேம்பப்பு பூத்தது போல் சரி இந்த வேணகிமார் பூத்திருந்தார் பூத்திருந்தார் அள்ளி மலர் பூத்தது போல் ஆமா அருங்கிளிமார் பூத்திருந்தார் இருந்தால் அப்படி அழகோடு 16 வயதுல பூத்திருக்கல்ல ஆமா அப்படி பூத்து இருக்கும் போது சரி இந்த பெண்ணாகப்பட்ட 2 பேரும் சரி பொம்மக்கா தும்மக்கா 2 பேரும் இருவர்களும் மேல என்ன அழகா இருக்கா பத்தியா 16 வயது ஆச்சுனால அழகுதான்ப்பா அழகு என்ன அழகு ஆமா கொல்லே அழகு எப்படி ஐயா இருக்கா என்ன அழகுல இருக்கா 16 வயதிலே பொம்மக்காலும் தும்மக்காலும் சரி என் அழகோடு இருக்கிறாள் தெரியுமா மாதிரி நகைகள் எல்லாம் போட்டு அப்படி அழகா இருக்காங்க அவங்க உஸ்மாரிதான் சரி இருக்கிறாள்ப்பா அவ்வளவு அழகா இருக்காங்கப்பா அழகு அழகு அப்படி ஒரு அழகா இருந்தா பெருவு என் அழகிலே இருப்பாளே ஆனால் சரி ஐயா பெண்ணு காணாள் பெண்ணு காணாள் பெண்ணழகே ஐயா பேடை நல்லோ மயிலழகே காணா பெண்ணழகி பேடை நல்லோ மயிலழகி அங்க காலும் தும்ம காலும் செக்க சீக பழகி செந்தூருக்கம் பொட்டழகி வங்கி தழையழகி வாடாமல்லி பொட்டழகி பொம்ம காலம் தும்ம காலும் பெண்ணு காணா பெண்ணழகி பேடை நல்லோ மயிலழகி பொன்னழகை கண்டவர்கள் மோகி பாராயிரம் பேர் பின்னழகை கண்டவர்கள் பின்னழகை கண்டவர்கள் பெருமை கொண்டோர் 1000 பேர் பின்னழகை கண்டவர்கள் பின்னழகை கண்டவர்கள் பெருமை கொண்டோர் 1000 பேர் பொம்மக்காலும் தும்மக்காலும் கண்ணுக்கு கண்ணழகி கண்மூக்கு செவியழகி பொம்மக்காலும் தும்மக்காலும் செக்க சீக பழகி செந்தூருக்கம் பொட்டழகி பொம்மக்காலும் தும்மக்காலும் வங்கி தழையழகி வங்கி தழையழகி வாடாமல்லி பொட்டுக்காரி வங்கி தழையழகி வங்கி தழையழகி வாடாமல்லி பொட்டழகி 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக இருக்கும் போது இருக்கின்ற போது அழகு பொம்மக்காலும் தும்மக்காலும் சரி அப்படி அழகோடு இருக்காள். ஆமா அவ அழகோடு இருக்கும் போது இருக்கின்ற போது தகப்பனாகப்பட்ட வாழனும் நமது மகளாகப்பட்ட பொம்மக்கால் தும்மக்காலுக்கு இருவர்களுக்கும் நல்ல நகை போட்டணும், சரி பட்டு கட்டணும், நகை போட்டி அலங்கரிக்கணும், அலங்கரிக்க வேண்டும். அப்படி என்று திட்டத்தை தீட்டி சரி நேரா அங்கிருந்து ஓட்டம் பெருநடையா ஓடி வாரான். ஓடி வருகின்றார். எங்கய்யா வாரான்? என்ன அவன் அதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிடுவானே அப்படின்னு சாராயம் ஆமா கஞ்சா அத போதவஸ்தெல்லாம் அடைந்திருந்தான்.
அதாவது அத்தனை பழக்கத்தையும் விட்டு சரி அந்த பாலனாகப்பட்டவன் சரி அப்படி இருக்கும்போது இருக்கின்ற போது பொம்மக்காலுக்கும் தும்மக்காலுக்கு வேண்டிய சரி ஆடை ஆபரணங்கள் வாங்கணும். வாங்க வேண்டும். ஆடை ஆபரணம் வாங்கணும் வையே, ஆமா என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? நேரா ஓடி வர ஜவுளி கடைக்கு. சரி ஜவுளி கடையில வந்து அங்கே ஒரு பட்டை எடுத்தான். சரி பொம்மக்காலுக்கு ஒரு பட்டு, தும்மக்காலுக்கு ஒரு பட்டு, 2 பேருக்கு ஒரு பட்டு எடுத்தான். அங்கிருந்து நேரா வர பேன்சி கடைக்கு. பேன்சி கடையில வந்து கௌரி கடைக்கு. கௌரிங்க ஆமா நம்ம இங்க இருக்கலாம் சக்கரக்குடியில இந்த டேனிங்ல தான் இருக்கோ. காலையில வந்து கௌரிங்ல ஒரு கம்மல் எடுத்தாச்சு. சரி 40 ரூபா தான். சரி நம்ம அண்ணாச்சி கடை தான். போகும்போது பெரிய நெக்லஸ் சரி உங்களுக்கு வாங்கிட்டு போங்க. உனக்கே கம்மல் எடுத்தேன். இது பத்தாதுண்ணே. ஆமா கூட 2 போடணுமா இல்லையா? ஆமா இது கௌரிங்க தானே? அப்படி தங்கம் இல்லையா? தங்கமா? ஆமா நக்கடை சொல்லி தங்கத்தையும் வாங்க வச்சிருக்கோம். சரி ஆமா உடனே பார்த்தார். பார்த்து அழகு பொம்மக்காலும் தும்மக்காலுக்கும். சரி பொம்மக்காலுக்கு ஒரு வட்ட கண்ணாடி, ஆமா தும்மக்காலுக்கு ஒரு சமக்கு கண்ணாடி. சமுக்கு கண்ணாடி 2 கண்ணாடிய வாங்கினா. சரி ஆளுக்கு ஒரு ஷீப்பை வாங்கினா. வாங்கி சோப்பு ஷீப்பு பவுடர் அத்தனையும் வாங்கி சரி நகைக்கடையில போய் நகையை வாங்கி நான் எல்லாத்தையும் வாங்கி ஆமா நேரா இங்க வந்தான். எங்க வரீங்கடா? ஆரடியிலூர் எருமாள்புரம் அதிபெச்சநல்லூர் ஹோட்டைக்கே வந்தான். வருங்கண்ணா. ஐயோ வேற வாங்கினா எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பான்ஸ் போடு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி இருக்கு. எல்லாம் வாங்கியாச்சா? எல்லாத்தையும் வாங்கி ஆமா நேரா ஆரடியிலூர் எருமாள்புரத்திலே வந்து பொம்மக்கா தும்மக்கா கையிலே கொண்டு கொடுத்தாங்க. கொடுக்கின்றா கையிலே கொடுத்த போது கொடுக்கின்ற போது இந்த வாழனாகப்பட்டவன் தமது மகளாகப்பட்ட பொம்மக்கா தும்மக்கால சரி அலங்கரிக்கணும் சொல்லி ஆமா அப்படி அழகா அலங்கரித்தாங்க. அண்ணன் ஆமா என்ன அழகே இருப்பாள் தெரியுமா? எப்படி எப்படி என்ன தங்கத்தினால் செய்த பணி தாழ்வடுங்கள் முத்து மாலை. தங்கத்தினால் செய்த பணி தாழ்வடுங்கள் முத்து மாலை. தங்கத்தினால் செய்த பணி தாழ்வேடங்கள் முத்து மாலை. தங்கத்தினால் செய்த பணி தாழ்வேடங்கள் முத்து மாலை. அங்கணங்கள் பொன்வேளையட மாட்டினால் பொம்மக்கா மாட்டினால் மாட்டினால் மோதிரத்த விரலில் போட்டு நீட்டினால் மோதிரத்த விரலில் போட்டு நீட்டினால் நீட்டினால் கங்கண மாட்டினால் போட்டு நீட்டினால் தாமரை இதழ் பரத்திட கோமதே ஓமத தாமரங்கள் பரத்திட கோமரங்கள் வதக்கம் தாமரை இதழ் பரத்திட கோமதே ஓமத கமண்டிட தாமரங்கள் பரத்திட கோமரங்கள் வதக்கம் சாந்துமையே ஆமா சொல்லி சாந்துமையே பொறுவர் தீட்டினால் பொம்மக்கா தீட்டினால் தீட்டினால் அவசாயேலகவல் வேடிவ காட்டினால் அவசாயேலகவல் வேடிவ காட்டினால் காட்டினால் சாந்து மய பொருளோடு நீட்டினால் பொம்மக்கா நீட்டினால் அவசாயேலகவல் வேடிவ காட்டினால் பேருமா மூக்குதியாம் பச்சைக்கல்லாம் 3000 பேருமா மூக்குதியாம் பச்சைக்கல்லாம் 3000 பேருமா மூக்குதியாம் பச்சைக்கல்லாம் 3000 பேருமா மூக்குதியாம் பச்சைக்கல்லாம் மூக்கிலோரு பிள்ளையோ மாட்டினால் பொம்மக்கா மாட்டினால் அவரிக்கீழ் ஒரு விசிறி கொண்டு வீசினால் பொம்மக்காரி கீழ் ஒரு விசிறி கொண்டு வீசினால் வீசினா மோக்கேல் ஒரு மாட்டினா மாட்டினா அவரே கீழ் ஒரு விசிறி கொண்டு வீசினா அப்பாடி அழகு பொம்மக்கா தும்மக்கா அழகு இல்ல அழகு இந்த அழகு
தங்கச்சில போல இருக்கா. கவரி கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டணும்ல, மாட்டியாச்சுல. மாட்டும் போது இருந்த அழகு இப்ப எப்படிப்பட்ட அழகு இருக்கா பாத்தீங்களா? தங்கச்சில போல இருக்கா. பிறகு பார்த்து உடனே உம்மக்காலும் நிம்மக்காலும் பார்த்தாங்க. அழகுடனே உம்மக்காலும் நிம்மக்காலும் சரி மீண்டும் தன் அழகு காணாது என்று நகை பூட்டி அலங்கரித்தாங்க. ஆமா, நகை பூட்டி அலங்கரிக்கும் போது சரி மேல் என்ன செய்தார்? என்னென்ன? மூக்கிலே மூக்குத்தி ரத்தின பிள்ளாக்கு, முழுது வைர சிகப்பு, அது மதுர ரத்தினம், பார்க்க வேண்டும் ஆயிரங்கள் படைக்க வேண்டும் சீதா, பார்க்க வேண்டும் படைக்க வேண்டும் செய்து, பார்க்க வேண்டும் இறங்க படைக்க வேண்டும் செய்து, வைரக்கம்பள் மாலை, அது இழுப்பு சங்கலி வேலை, அது தட்டார் செய்த வேலை, பார்க்க வேண்டும் ஆயிரங்கள் படைக்க வேண்டும் சீராயே, பார்க்க வேண்டும் ஆயிரங்கள் படைக்க வேண்டும் செய்தா, பார்க்க வேண்டும் ஆயிரங்கள் படைக்க வேண்டும் செய்து, உம்மக்காலும் நம்மக்காலுமாக சேர்ந்து வாழனாகப்பட்டவன் கொடுத்ததொரு பொருளை எல்லாம் எடுத்து அழகா சீவி சிக்கரித்து சிமிழ் போல் கொண்டை போட்டு அப்படியே அவ்வளவு பூவியும் பாரிசாதம், முல்லை ரோஜா பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய பூக்களை அத்தனையும் உம்மக்காலும் நம்மக்காலும் வச்சாங்க. 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக இருக்கும் போது இருக்கின்ற போது உம்மக்காலும் நம்மக்காலும் அரையடியிலோர் ஏறமாள் போறோம். அது பேச்ச நல்லூரா கோட்டை வீட்டு பகடையோட குடிசை வீட்டு எட்டி எட்டி வழி நடந்தார் தோகையர்கள் 2 பேரும் ரோட்டு மேல கல்லு காடு செட்டி மேடு திணை கடந்து பத்தி பத்தி வழி நடந்து பத்தி பத்தி நடந்து பாவையர்கள் 2 பேரும் பத்தி பத்தி வழி நடந்து பத்தி பத்தி வழி நடந்து கோதையாறு தங்களுக்கு பாவையர்கள் 2 பேரும் பத்தி பத்தி வழி நடந்தார். பாவையர்கள் 2 பேரும் மஞ்சக்கணி தோப்பாதில மஞ்சக்கணி தோப்பாதில மங்கையர்கள் வாரபோது மஞ்சக்கணி தோப்பாதில மஞ்சக்கணி தோப்பாதில மங்கையர்கள் வாரபோது எட்டி எட்டி வழி நடந்தார். செட்டி மேடு தனை கடந்து பத்தி பத்தி வழி நடந்தார். சரி பாவையர்கள் 2 பேரும் 2 பேர்களும் மங்கையர்கள் 2 பேரும் மஞ்சக்கணி என்னும் தோப்பிலே சரி மங்கையர்கள் 2 பேரும் வாரபோது அழகான ஒரு மஞ்சள் துண்டை கண்டெடுத்தார். என்ன எடுத்தா? மஞ்சள் துண்டு அழகான ஒரு மஞ்சத்துண்டை கண்டெடுத்தாள். சரி மஞ்சத்துண்டை எடுத்தவுடனே எடுத்தபோது தங்கையாகப்பட்ட தும்மக்காளோ சரி அக்காளாகப்பட்ட பொம்மக்காளை பார்த்து சொல்லுதான், எக்கா 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 நம்ம போற வழியில அழகான ஒரு மஞ்சத்துண்டை கண்டெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சரி தங்கையாகப்பட்ட தும்மக்கா அக்காவாகப்பட்ட பொம்மக்காளை பார்த்து சொல்லுதா. சரி என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன சொல்வாரே ஆனால் என்ன மாமரத்து சோலையில மஞ்ச துண்ட கண்டு எடுத்து மஞ்ச துண்டை எடுத்ததினால் பொம்மக்கு மணவாளன் கிடைப்பானடி தும்மக்கா நமக்கு மணவாளன் கிடைப்பானடி தும்மக்கா மஞ்சள் துண்டை கண்டு எடுத்த மஞ்சள் துண்டை எடுத்த நாள் பொம்மைக்கா மணவாளன் கிடைப்பான் தும்மக்கா நமக்கு மணவாளன் கிடைப்பானடி தும்மக்கோ
காட்டு வழி போற போது பார்த்தெடுத்து மஞ்ச துண்டு காட்டு வழி வார போது கண்டு எடுத்த மஞ்ச துண்டு கண்டு எடுத்துட்ட மஞ்ச துண்டு கண்டு எடுத்த மஞ்ச துண்டு கண்டு மஞ்சள் எடுத்ததினால் பொம்மைக்கு நமக்கு கண்ணாளன் கிடைப்பானடி தும்மக்கா நமக்கு கணவனுமே கிடைப்பானடி தும்மக்கா கண்டு எடுத்த மஞ்ச துண்டு கண்டு எடுத்துட்ட மஞ்ச துண்டு கண்டு மஞ்சள் எடுத்ததினால் பொம்மைக்கா நமக்கு கண்ணாளன் கிடைப்பானடி திமுக நமக்கு கண்ணாளன் கிடைப்பாரு தும்மகோ பாதவழி போற போது பார்த்தெடுத்த மஞ்ச துண்டு பாதவழி போற போது பார்த்தெடுத்த மஞ்ச துண்டு பார்த்து எடுத்துட்ட மஞ்ச துண்டு பார்த்து எடுத்துட்ட மஞ்ச துண்டு பார்த்து மஞ்சள் எடுத்ததினால் பொம்மைக்கா பர்த்தாவும் கிடைப்பானடி மக்கா மக்கு பர்த்தாவும் கிடைப்பானடி தும்மக்கா பார்த்தெடுத்த மஞ்ச துண்டு பார்த்தெடுத்த மஞ்ச துண்டு பார்த்து மஞ்சள் கிடைப்பாளரே தும்மகா நமக்கு பத்தாவும் கிடைப்பாளரே தும்மகோ முனமோரியா மஞ்ச துண்டு முகட்டோடு கண்டு எடுத்த முனமோரியா மஞ்ச துண்டு மூட்டோடு கண்டு எடுத்த முனமோரியா மஞ்ச துண்டு முகட்டோடு கண்டு எடுத்த முனமோரியா மஞ்ச துண்டு மூட்டோடு கண்டு எடுத்த முகட்டோடு எடுத்ததினால் பொம்மைக்கா மூர்த்த வந்து சேரும் அடி தும்மக்கா நமக்கு முகூர்த்த வந்து சேரும் அடி தும்மக்கா மூட்டோடு எடுத்த மூட்டோடு கண்டு எடுத்த முகட்டோடு எடுத்த மூட்டோடு எடுத்ததினால் பொம்மைக்கா நமக்கு மூட்ட வந்து சேரும் அடி தும்மகோ அக்காளாகப்பட்ட பொம்மக்காளும் தங்கையாகப்பட்ட தும்மக்காளை பார்த்து மஞ்சக்கனி தோப்பிலே ஒரு மஞ்சத்துண்டை கண்டு எடுத்தோம் அப்படி என்று பாட்டினை பாடிக்கொண்டிருந்தாங்க அண்ணன். சரி அப்படி பாடிக்கொண்டிருக்கும் போது தங்கையாகப்பட்ட தும்மக்காளோ அக்காவாகப்பட்ட பொம்மக்காளை பார்த்து சொன்னா என்ன சொன்னா எக்கா நேற்று இரவு நம்ம அரமனையில படுத்து உறங்கும் போது நான் ஒரு சொப்பனம் கண்டேன்க்கா. என்ன சொப்பனம்க்கா? என்ன சொப்பனம் தெரியுமா? என்னக்கா என்று அக்காளை பார்த்து தங்கையான தும்மக்கா சொன்னான். என்ன சொன்ன? என்ன சொல்வாரேன் ஆனால் ஆழமரமும் கண்டு அத்தமாக வரவு கண்டு அத்தமாக வரவும் கண்டு அத்தமாக வரவு கண்டு ஐத்தமாக வரவும் கண்டு அத்தமாக அக்காளோடு ஆடி விளையாட கண்டு தும்மக்கா மச்சானோடு ஆடி விளையாட கண்டு தும்மக்கா கண்டு வரவும் கண்டு ஐத்தமாக வரவு கண்டு அந்த மக மச்சானோடு பொம்மைக்கு ஆடி விளையாட கண்டு தும்மக்கோ நானும் ஆடி விளையாட
மாமா பையன் ரவு கண்டு மாமாவ வரவும் கண்டு மாமா பையன் வரவு கண்டு மாமா பையன் வரவும் கண்டு மாமா பையன் மச்சானோடு பொம்மைக்கா ஆடோ மருகே விளையாட கண்டு தும்மக்கோ மச்சானோடு மருகே விளையாட கண்டு தும்மக்கோ மாமா கண்டு மாமா பையன் வரவும் கண்டு மாமா பையன் வரவு கண்டு மாமா மக மச்சானோடு பொம்மைக்கு மருகே விளையாட கண்டு தும்மக்கோ நானும் மருகி விளையாட கண்டு தும்மக்கோ அக்காவாகப்பட்ட தும்மக்காளோ சரி. தங்கையாகப்பட்ட தும்மக்காளை பார்த்து ஆமா அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே வராங்க அண்ணன். சரி அவர் பேசிக்கொண்டே வரும்போது வரபோது தங்கையாகப்பட்ட தும்மக்காளை பார்த்து அக்காளாகப்பட்ட பொம்மக்கா சொல்லுதா, என்ன சொல்லுகின்றா என் தங்க தும்மக்கா, என் அக்கா அதாவது சரி நாமல் பாத வழி போகும்போது ஆமா நமக்கு வழிநடையே துளைய மடக்க சரி என்ன பாத்தீங்களா நாம பசுக்கடைக்கு போக போறோம். சரி பசுக்கடைக்கு போகும்போது ஆமா நமக்கு வழிநடையே துளைய மடக்கு இருக்கு. உனக்கு தான் இந்த சின்ன பாட்டு சிங்கார பாட்டு ஆமா இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமில்லப்பா. யாரு கணக்காப்பா சிலுக்கு பாட்டு பாடி இல்லையா? சிலுக்கு பாட்டு சிலுக்கு பாட்டா அப்போ அந்த சின்ன பாட்டு சிங்கார பாட்டுலாம் இருக்குல்ல, ஆமா அதுல ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து பாடுங்க. படிங்க ஒரு பாட்டை. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஐயா ஆமா தங்கையாகப்பட்ட தும்மக்கால அக்காவாகட்ட பொம்மக்கால பார்த்து ஒரு பாட்டு படிச்சான். என்ன பாட்டு படிக்க? என்ன பாட்டு தெரியுமா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு அம்மா. என்ன பாட்டு இது? நேத்து ராத்திரின்னு இது நல்லாவா இருக்கு. அப்ப இந்த பாட்டு வேண்டாம். சரி காலையில 4 மணி ஆயிடுச்சு. சரி அப்படியா? ஆமா உடனே வார்த்தா வார்த்தை. அப்போ உனக்கு தான் இந்த நல்ல பாட்டு சின்ன பாட்டுல உனக்கு நல்ல பாட்டு தெரியுமே, அதுல ஒரு பாட்டை பாடுங்க. அதுல ஒரு பாட்டை பாடுங்க. தங்கையாகப்பட்ட தும்மக்காலோ சரி அதுல ஒரு பாட்டை பாடுனான். என்ன பாட்டு? என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாதையிலே ஏலேலோ பரட்ட கோழி அயிலேசா பரட்ட கோழி அயிலேசா பதுகுலத்தில ஏலேலோ பூ பூக்கும் ஏலேலோ பாதையிலே லேலோ பரட்ட போலே அயிலேசா பரட்ட போலே அயிலேசா மதுகோலத்தே ஏலேலோ பூ பூக்கும் ஏலேலோ சாலையிலே ஏலேலோ கல்புரக்கி அயிலேசா கல்புரக்கி அயிலேசா ஒழுகொழுகா ஏலேலோ பாலங்கெட்டி ஏலேலோ தாளையிலே லேலோ கல்புரக்கே அயிலேசா கல்புரக்கே அயிலேசா ஒழுகொழுகா ஏலேலோ பாலம் கட்டேலே பாலத்துக்கும் ஏலேலோ மேலிருந்து 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 பந்தடிக்கும் ஏலேலோ நம்ம மச்சான் ஏலேலோ பாலத்துக்கு ஏலேலோ மேலிருந்து அயிலேசா மேலிருந்து அயிலேசா பந்தடிக்கும் ஏலேலோ நம்ம மச்சான் ஏலேலோ நீர்வாரும் ஏலேலோ செவத்த மச்சா கருத்த மச்சான் செவத்த மச்சா கருத்த மச்சான் துளக்கு ஏலேலோ பூத்தார ஏலேலோ வாரோ ஏலேலோ செவத்த மச்சான் கருத்த மச்சான் செவத்த மச்சான் கருத்த மச்சான் துடுக்க ஏலேலோ பூத்தாரே ஏலேலோ இப்படி சின்ன பாட்டினை பாடினால் பாதையில ஒரு சரணம் போகையில மொத்தமா இதான் பாட்டம் ஊர்ல அக்கா தங்கச்சி 2 பேரும் பாட்டு பாடிட்டு போறாங்கண்ணே. அப்படியா? ஒத்தடி பாதையில தானே போறாங்க. ஆ ஆமா அப்படியா? ஒரு சரணம்லாம் தூங்குதுல.
சரி உடனே பார்த்தா பார்த்து இந்த சின்ன பாட்டு சிங்கார பாட்டினை பாடினாள். ஆமா சிலுக்கு மினுக்கு பாட்டினை பாடினாள். சரி அக்காளாகப்பட்ட பொம்மக்காளும் ஆமா தங்கையாகப்பட்ட தும்மக்காளை பார்த்து சரி அந்த சின்ன பாட்டெல்லாம் பாடினாங்கன்னு அண்ணன் பாடிக்கிட்டு 2 பேரும் அப்படியே வராங்க. 2 பேரும் அப்படியே வார போது சரி தங்கையாகப்பட்ட தும்மக்காளோ ஆமா அக்காளாகப்பட்ட பொம்மக்காளை பார்த்து சொல்லி கொண்டிருக்கா. என்ன சொல்லுகின்றா? எக்கா எக்கா நான் தான் வீட்டுல வரும்போதே சொன்னல இந்த சுடுசாதம்லாம் எனக்கு வேண்டானா நீ கேட்க மாட்டேன்னுட்ட. கேட்க மாட்டேன். நம்ம வீட்டுல எவ்வளவு பழைய சாதம் எவ்வளவு இருக்கு அதுல கொஞ்சம் பழைய சாதத்தை வச்சு சரி ஒரு 2 ஈராங்க வெங்காயத்தை வச்சு வைத்து குடிச்சோம்னா இப்ப எனக்கு தண்ணி தாகமே இருக்காது. ஆமா சுடுசாதம் தின்றதினா எனக்கு தண்ணி தாவுமோ நாக்க சுரட்டுதக்கா அப்படின்ட்டு தங்கையாகப்பட்ட தும்மக்காளோ ஆமா காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு ஆமா ஆட்டம் போட்ட மயிலக்காலே தோட்டமேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்கே காவல்காரன் பார்த்திருக்கே காட்டு மல்லி பூத்திருக்கே காவல்காரன் பார்த்திருக்கே ஆட்ட போட்ட மகிழ கால தோட்டமேய பாக்குதடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடா சூப்பர் போல வெளி இருக்கு குத்து பெரும் வேல முள்ளும் இருக்கு கொட்ட சூப்பர் போல வெளி இருக்கு குத்து கரு வேல முள்ளும் இருக்கு தோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு சுத்தி சோளட்ட வெத்தம்பும் இருக்கு தோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு சுத்தி சோளட்ட வெத்தம்பும் இருக்கு மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடு காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு ஆட்ட போட்ட மயிலக்கால தோட்டமைய பாக்குதாடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடு போகாத பாதையில போக கூடாது புத்தி கெட்டு அங்கோ இங்கோ சுத்த கூடாது போகாத பாதையில போக கூடாது புத்தி கெட்டு அங்கு இங்கோ சுத்த கூடாது மாடாகவே மாடாகவே மனுஷே மாறக்கூடாது மற்றவங்க பொருளும் மேலே ஆசை வைக்க கூடாது மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடு காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு காட்டு மல்லி பூத்திருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு ஆட்ட போட்ட மயிலக்கால தோட்டமைய பாக்குதாடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடா மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோடு மாட்டுக்கார வேலை மாடு கொஞ்சம் பாத்துக்கடா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னதும் அது அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டா எல்லா சவிக்கமே கருடன் சொன்னதோ அது அர்த்தம் உள்ளதோ உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது
இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டா எல்லா சவிக்கமே கருடன் சொன்னதோ அது அறுத்தம் உள்ளதோ சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உனை போலே அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிரம என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டா எல்லா சவிக்கமே கருடன் சொன்னது அது அறுத்தம் உள்ளது நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல அந்த நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல அந்த நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் வாழ்வில் நிம்மதி ஏது அது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சவிக்கமோ இருக்கும் இடத்தில் இருந்து விட்டா எல்லா சவிக்கமே கருடன் சொன்னதோ அது அர்த்தம் உள்ளது அப்படி அக்கா தங்க இரண்டு பேர்களும் பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. ஆமா, இரண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அப்படி பாட்டினை பாடி கொண்டு வரும்போது வரபோது அவதான் தங்கையாகப்பட்ட தும்மக்காளுக்கு சரி அப்படியே சுடுசாதம் நின்றது ஒரு மகிமையினால் அவளுக்கு தண்ணி தாகவிட எடுத்து சரி அக்காவாகப்பட்ட பொம்மக்காளை பார்த்து சொல்லுதான் என்ன சொல்லுவாரே. ஆனால் எப்படி அக்காவாகப்பட்ட பொம்மக்காளை பார்த்து ஆமா தங்கை தும்மக்கா சொல்லுதா எக்கா என்ன சொல்லுதா தெரியுமா? என்ன நாவை சுழட்டுதக்கா நாவை நல்லோ சுழட்டுதக்கா நாவை நல்லோ சொல்லட்டுதக்கா அக்காளை கேளு தண்ணி கொஞ்சம் வேணும் என்றாள் தண்ணி கொஞ்சம் வேணும் என்றாள் தண்ணி கொஞ்சம் வேணும் என்றால் வேணும் என்றால் சுடுசாதம் தின்றதினால் சுடுசாதம் தின்றதினால் நகவிடையாகுதக்கா ஆகுதக்கோ சுடுசாதம் தின்றதினால் சுடுசாதம் தின்றதினால் சுடுசாதம் தின்றதினால் அக்காளை கேளு எனக்கு சுத்துதக்கா நாவதுதா நாவதுதா சுடுசாதம் தின்றதினால் சுடுசாதம் தின்றதினால் சுடுசாதம் தின்றதினால் அக்காளை கேளு எனக்கோ சுற்றுதக்கா நாவதுதா நாவதுதா நாவே சுழட்டுதக்கா நாவே சுழட்டுதக்கா நாவே நல்லோ சொல்லட்டுதக்கா அக்காளை கேளு எனக்கு தண்ணீர் கொஞ்சம் வேணும் என்றால் வேணும் என்றால் அக்காளை கேளு எனக்கோ தண்ணீர் கொஞ்சம் வேண்டும் என்றா என்று சொல்ல பொம்மை
தும்மக்காலும் ஏதோ செய்தா தும்மக்காலும் பாடி பெண்ணே தும்மக்காலே கொஞ்சம் தூரம் போனோமானால் கட்ட வெட்டி துறையாதீல கருமா வெடி மூடாதீல அந்தணர்கள் சந்தி வேணும் அரசடியாம் படித்துறையில் தாமிரபரணி கரையோரும் தாமிரபரணி கரையாதீலே தாக விடை செய்யலாமே தாமிரபரணி கரையாதீலே தாமிரபரணி கரையாதீலே தாக சாந்தி செய்யலாமே அக்காளும் தங்கையுமா கட்ட வெட்டி துறையாதீல கருமா வெடி மூடாதீல அந்தணர்கள் சந்தி வேண்டும் அரசடியாம் படித்துறையில் தாமரகரணி ஓரமாக சட்டி கரிகள் எல்லாம் கரையாதியில வைத்து விட்டு வெட்டி கரிகள் எல்லாம் பூமியில வைத்து விட்டு ஆற்றுக்குள்ள இறங்குகிறார் அருகிலையுமா 2 பேரும் முட்டளவு கங்கைக்குள்ள கைகால் உங்களை சுத்தம் செய்து கையால் அடித்து கையால் அடித்து சளம் கோரி அழுதுகிறார் கையால் அடித்து கையால் அடித்து சளம் கோரி அழுதுகிறார் தங்கா தும்மக்கா அக்கா அதாவது நம்ம கட்டவெட்டித்துறை கருமாவடி மூட்டில் சரி உனக்கு தண்ணி தாக எடுக்குங்கல்ல ஆமா அப்ப எங்க போகணும் அண்ணா ஓதுவார் தாமிரவர் யாரு ஆமா ஆமா நம்ம கட்டவெட்டித்துறை கருமாவடி மூட்டில் சரி அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம்படி துறையில் ஆமா அந்த தாமிரபரணி கரையோரத்தில் நாம தாகவிடை சாந்தி தீக்கலாம் அக்கா சரி என்று அக்காளும் தங்கையுமாக சேர்ந்து ஆமா கட்டவெட்டித்துறை கருமாவடி மூட்டில் என்று கையாலை அலையடித்து சளங்கோரி இறந்துகிறார் சரி கையாலை அலையடிக்கும் போது அந்த அலையடித்த தண்ணீரானது சரி எங்க வந்தது கட்டவெட்டித்துறை கருமாவடி மூட்டில் அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம்படி துறையில் சரி பட்டனுடைய லிங்கத்தை கரைத்தது லிங்கத்தை கட்ட கரைத்த உடனே அதுக்கு மேல பட்டம் பூசையில இருப்பானா என்னாச்சு பட்டம் பூசைய மறந்தானே பூசைய மறந்தானே பெண்கள் மேலே முகம் கொண்ட பூஜைய மறந்தானே அவன் பூஜைய மறந்தானே அவன் பெண்கள் மேலே முகம் கொண்டு பகவானை தான் மறந்தான் பாவையர் மேலே முகம் கொண்டு கடவுளை தான் மறந்தான் கண்ணியர் மேலே முகம் கொண்டோ மோகத்தை கொண்டதோரோ முத்துப்பட்டன் என்பவரோ 1008 லிங்கத்தையோ 1008 லிங்கத்தையோ அள்ளி எறிந்தான் ஆற்றுக்குள்ளே 1008 லிங்கத்தையோ 1008 லிங்கத்தையோ அள்ளி எறிந்தான் ஆற்றுக்குள்ளே மோகத்தை கொண்டதோரோ நம்ம முத்துப்பட்ட என்பவரோ 1008 லிங்கத்தையோ அவன் அள்ளி எறிந்தான் ஆத்துக்குள்ள பெண்களை பார்த்த போது பகவானை தான் மறந்தான் பகவானை தான் மறந்தானே அந்த பாவையர் மேலே மோகம் கொண்ட பகவானே தான் மறந்தோ பகவானே தான் மறந்தோ அந்த பாவையர் மேலே மோகம் கொண்டு ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வரா முத்துப்பட்டன் அவசர அவசரமா ஆயிலே முன்னால் ஓடி வந்து என்ன வழி மறித்த முத்துப்பட்டன் வழி மறித்த முத்துப்பட்டன் வாயில வந்தபடி கேட்டுட்டானே வழி மறித்த முத்துப்பட்டன் வந்தபடி கேட்டுட்டானே பட்டன் பூஷையை தான்
தான் மறந்து 1008 லிங்கத்தை அள்ளி எறிந்த ஆத்துக்குள்ள சரி ஆற்றுக்குள்ள மறந்தாமல்ல ஆமா பகவானை தான் மறந்தான் பகவானை மறந்துட்டான் பாவேர் மேல முகத்தை கொண்டான் ஆமா கடவுளை தான் மறந்தான் சரி கண்ணியர் மேல் முகத்தை கொண்டான் ஆமா முகத்தை கொண்டதொரு முத்துப்பட்டன் என்பவனும் சரி நேர பெண்களுக்கு முன்னால போய் வழிமறிச்சிட்டான் நில்லுங்க வழிமறித்த முத்துப்பட்டன் சரி வாயில வந்தபடி கேட்டுட்டான் என்ன கேட்கின்றார் என்ன கேட்கிறார் என்னம்மா பெண்ணை ஊனை பெற்ற தாய்தாக பெண் பெயரை பெண்ணை ஊனை பெற்ற தாய்தாக பெண் பெயரை சொல்லு பேதமை கொள்ளுதே சத்தியமுன்னாளே பேதமை கொள்ளுதே சத்தியமுன்னாளே இல்லோ பெண்ணே உனை பெற்ற தாய்தாக பெண் பெயரே பெண்ணே உனை பெற்ற தாய்தாக பெண் பெயரே சொல்லு பேதமை கொள்ளுதே சத்தியமுன்னாளே பேதமை கொள்ளுதே சத்தியமுன்னாளே நில்லு எனக்கு முன்னாள் வழி விட்டு ஓடணுமே ஆனாள் முன்னாள் வழி விட்டு ஓடணுமே ஆனாள் பல்லு வேற பரிகாசம் சொன்னால் பரி போகும் வேற பரிகாசம் சொன்னால் பாரி போகும் இல்லை பெற பரிகாசம் சொன்னால் பாரி போகும் பெற பரிகாசம் சொன்னால் பாரி போகும் நில்லு சாம்பல் சிவனார் போல் இருக்கிறீரே சுவாமி ஆமா சக்கிலிய பெண்கள் அல்லவோ நாங்கள் சரி நீண்ட பொறுக்குமா இந்த பூமி ஆமோ பெண்ணே எனக்கு முன்னால் வழிவிட்டு ஓடணுமே ஆனால் சரி நில்லுங்காரு இந்த பெண்கள் ரெண்டும் பார்த்தாங்க சுவாமி என்ன அதாவது உங்களை பார்க்கும் போது சாம்பல் சிவனார் போல் இருக்கிறீர்கள் சாம்பல் சிவனார் போல் இருக்கிற சுவாமி சரி நாங்கள் சக்கிலிய பிள்ளைகள் நாங்கள் அல்லவோ ஆமா நீண்ட பொறுக்குமா இந்த பூமி சரி என்று ஆமா அப்பந்தான் பார்த்தா பொம்மக்காலம் தும்மக்காலம் என்ன சொல்லுகிறார்கள் அவர் முன்னால வழிமறித்தார்ல ஆமா நாங்கள் பிறந்ததோ சக்கிலிய குளம் சரி எங்களை நீங்க தீண்ட பொறுக்குமா சாமி அப்படின்ட்டு சரி இவரை விட்டு நாம ஓடியறணும் ஆமா அப்படின்ட்டு அக்காலும் தங்கையுமாக இருவர்களும் 2 பேரும் சேர்ந்து சரி என்ன செய்தார் என்ன செய்தார் ஐயா விழ்ந்த கூந்தல் என கொணர்ந்த வெங்கதிர்கள் சத்தமிடும் அக்காலும் தங்கையுமா சட்டி கறிகள் எல்லாம் கரையாதியிலே போட்டு விட்டு வெட்டி கறிகள் எல்லாம் பூமியில போட்டு விட்டு ஐயோ மூரையோ வென்று ஐயோ மூரையோ வென்று அலறி அடித்து ஓடி வாராரு ஐயோ மூரையோ வென்று ஐயோ மூரையோ வென்று அலறி அடித்து ஓடி பெண்கள் 2 பேரும் சட்டி கறிகள் எல்லாம் தரையிலே போட்டுவிட்டு வெட்டி கறிகள் எல்லாம் பூமியிலே போட்டுவிட்டு ஐயோ முறையோ வென்று அலறி அடித்து ஓடிவாரா காப்பாத்துங்க காப்பாத்துங்க 2 செடிக்குள் நுழைந்து அக்காலும் தங்கையுமா ஓடி போனா சரி அப்படி போகும்போது போகின்ற போது பெண்களை பார்த்த ஆரிய முத்துப்பட்டன் துள்ளினான் சாடினான் சரி பெண்களுக்கு பின்னாலே அவன் ஓடினான் அவனால ஓட முடியுமான சரி ஏன்னா இவர்கள் சக்கிலிய பிள்ளைகள் இவரை பார்த்தா பிராமணர் யார் தெரியுங்களா ஓட முடியுமா முடியாது முடியாது அதனால ஆரிய முத்துப்பட்டன் சரி மஞ்சக்கணி என்னும் தோப்பினிலே ஆரிய முத்துப்பட்டன் சரி மதிமசங்கி பாவி கீழே விழுந்துட்டான்
மஞ்சக்கணி தோப்புல கீழே விழுந்துட்டாமல்ல. சரி. இந்த பொம்மக்காலும் தும்மக்காலும் சரி எங்க வருகிறார்? எங்க வருகின்றார்? ஐயா அப்பா அப்பா என்று சொல்லி பொம்மக்காலும் தும்மக்காலும் அலறி அடித்து ஓடி வாரோம். மஞ்சக்கணி தூப்புமிட்டு ஆமா அப்பாவான வாழ நேரம் பசுக்கடை தேடியல்லோ பசுக்கடை தேடியல்லோ வாரார்கள் பாவையரோ பசுக்கடைய தேடியல்லோ பசுக்கடைய தேடியல்லோ வாரார்கள் பசுக்கடையை தேடி வாராங்க ரெண்டு பேரும். சரி. ஐயோ முறைய வென்று அலறி அடித்து ஓடி வாரா. அப்பா என்னப்பா? ஆமா அப்பா அப்பா அப்பான்னு அலறிட்டே ஓடியாராங்க. அழகா சொல்லுதான். எப்பா சரி. இந்த ரெண்டு பேரும் அப்பா அப்பான்னு சரி அலறி அடிச்சு வராங்க. வரபோது பசுக்கடையை காத்து வந்த பாங்கான பாலன் சரி பிள்ளை குரலை காதிலே கேட்டு ஆமா அவனும் மலமலன்னு ஓடி வாரான். ஓடி வருகின்றான். ஓடி வந்து ஐயோ நம்ம பிள்ளைய சத்தமா கேட்கிறது அப்படின்னு ஓடி வாரான். அலங்கோலத்துல கேட்கான் ஐயா. அலங்கோலத்துல வர இல்ல. ஆமா பார்த்த உடனே கேட்கான். பார்த்த உடனே கேட்கான். இந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த பிள்ளைய பார்த்தா நேர்ல பெற்ற பிள்ளைய பார்த்த உடனே பார்த்தபோது அப்பா அப்பான்னு சொல்லுதால சரி அந்த இளைய பிள்ளை தும்மக்களுக்கு அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் போது அந்த ஓட்டம் ஆமா இன்னங்கால புடத்துல விழுந்த மாதிரி ஒரே ஓட்டம். ரெண்டு பிள்ளைகளையும் வாழன் கண்ணிலே கண்டான். சரி கண்ணிலே கண்டபோது ரெண்டு பிள்ளைய பார்த்து வாழன் என்ன கேட்கிறான் தெரியுமா? என்ன கேட்கின்றான்? ஆண்டை உழைந்ததென்ன கண்ணியிலமானே கண்ணியிலமானே அங்கம் பாதர்வதென்ன கண்ணிலமானே அங்கம் பாதர்வதென்ன கண்ணியிலமானே ஆண்டை உழைந்ததென்ன கண்ணியிலமானே கண்ணிலமானே அங்கம் பாதர்வதென்ன கண்ணிலமானே அங்கம் பாதர்வதென்ன கண்ணிலமானே மாறுபடா மேனியெல்லாம் கண்ணிலமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணிலமானே அவிலாதே கூந்தலதே கண்ணிலமானே கண்ணியிலமானே அவள் துளைந்து வந்ததென்ன கண்ணிலமானே அவள் துளைந்து வந்ததென்ன கண்ணிலமானே அவிலாதே கூந்தலதே கண்ணிலமானே கண்ணிலமானே அவள் துளைந்து வந்ததென்ன கண்ணிலமானே முத்து போல கண்ணீரை கண்ணிலமானே முகமெல்லாம் சோர்வதென்ன கண்ணிலமானே பவளம் போல கண்ணீரை கண்ணிலமானே கண்ணீலமானே பக்கமெல்லாம் சோர்வதென்ன கண்ணிலமானே பக்கமெல்லாம் சோர்வதென்ன கண்ணிலமானே பவளம் போல கண்ணீரே கண்ணிலமானே கண்ணிலமானே பக்கமெல்லாம் சொல்வதென்ன கண்ணிலமானே ஆடை உழைந்ததென்ன ஆமா உங்கள் அங்கம் பதர்வதென்ன சரி மாறுபடா மேனியெல்லாம் மாறுபட்டு இருப்பதென்ன என்ன அவிலாத கூந்தலது ஆமா அவிழ்ந்துளைந்து இருப்பதென்ன சரி ஏ உம்மக்கா அக்கா என்ன பெண்ணே சரி ரெண்டு பேர்களும் இப்படி ஓட்டமும் பெருநடையா வந்திருக்கல காரணம் என்ன? என்னம்மா காரணம்? என்னம்மா அப்படி மூச்சு மூற வாரியா? சரி அவிலாத கூந்தலோ அவிழ்ந்துளைந்து இருப்பதென்ன என்ன? ஏ அப்பா அம்மா நம்ம தங்கையாகப்பட்ட தும்மக்காலால எனக்கு எண்ணி யாரை
இடைஞ்சலுப்பா. ஆமா, அதாவது நம்ம கட்டவெட்டித்துறை கருமாவடி முட்டில் சரி அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில படித்தறை அந்த தாமிரபரணி கரையோரத்துல தாக சந்தி தீர்க்கணும் சொன்னான். ஆமா, இவ்வளவு சுடுசாதம் நின்றதினால் சரி தாக சந்தி தீர்க்க வேணும் என்று சொன்னாப்பா. ஆமா, அப்ப நம்ம கட்டவெட்டித்துறை கருமாவடி முட்டில் சரி அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில படித்தறையில் 2 பேரும் தாக சந்தி தீர்த்தோம். ஆமா, அப்படி சாக சந்தி தீர்க்கும் போது செய்கின்ற போது அந்த கட்டவெட்டித்துறை கருமாவடி மூட்டில் அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில சரி ஒருவர் பூசை பண்ணி கொண்டு வந்தாருப்பா. ஆமா, அவர் பூசை பண்ணி கொண்டிருக்கும் போது இருக்கின்ற போது நாங்க கையாலே அடித்த தண்ணீர்னாலே சரி அவர் லிங்கமானது கரைப்பட்டது. விட்டது லிங்கமானது கரைப்பட்ட உடனே சரி அவர் பூசையை மறந்தார். ஆமா, எங்க பின்னால துரத்தி விட்டு வந்தார். சரி பூசையை மறந்துட்டாரு, ஆமா, எங்களையும் துரத்திட்டாரு. அவருக்கு ஒரு காதல் வருது. காதலா ஆரிய முத்துப்பட்டு பார்த்த உடனே அப்படி சொல்லி பொம்மக்காலையும் தும்மக்காலையும் கண்ட உடனே சரி அவங்க அழக கண்ட உடனே அவருக்கு ஒரு காதல் வந்துட்டு இப்ப தாமிய தூக்கம் தெளியுது. அவரு பட்டர் தான் பூசாரி தான் உடுக்காரருக்கும் அப்படித்தான். பார்த்த உடனே காதல். அந்த எண்ணெய் வந்த உடனே சாமி எல்லாம் மறந்து அங்க இழுத்துக்கிட்டு போகுது. இழுத்துக்கிட்டு போகுது. அந்த நேரம் வரணும்ல. ஆமா, உடனே பார்த்தால் பொம்மக்காலம் தும்மக்காலம். சரி ஆகா அப்பா அந்த பாவியாகப்பட்டவர் எங்களை பின்னால விரட்டினாரு. விரட்டுகின்றார். எங்க பின்னால அவர் துள்ளினார், சரி சாடினார். ஆமா, மஞ்சக்கணி என்னும் தோப்பினில் சரி அவரோ மதிமசங்கி விழுந்துட்டாருப்பா. விழுந்துட்டாருப்பா. நாங்களோ ஐயோ முறையவென்று அலறி அடித்து வந்தோம். ஐயோ அப்பான்னு அலறிட்டே ஓடியாந்துட்டோம். அப்படியா? சரி. அதாவது இந்த பாலனுடைய பெயரை சொன்னால் சரி காகம் குறுக்கிடாது, ஆமா, கருங்குருவி லாந்தாது, சிற்று பறக்காது, சரி சிறுகுருவி லாந்தாது. ஆமா, அப்பேற்பட்ட வனத்துல சரி ஒருவன் உங்களை மறைச்சானா? யாருப்பா அது? யாருன்னு பார்க்கணும் சொல்லி ஆமா, இந்த பொம்மக்கால தும்மக்காலையும் சரி பாலனாகப்பட்டவன் ஆமா, கோபம் நல்ல கோபம் கொண்டான். சரி கொண்கள் போல் கண்கள் சிவந்தான். சிவந்து மக்களையும் முன்னாலே விட்டு ஆமா, பாலன் பின்னால வரான்னு ஆமா, எப்படி வருவாளே ஆனால் எப்படி ஏவாவி மாடோரிக்கும் தடி எடுத்தான், மாடோரிக்கும் கத்தி எடுத்தான், ஆச்சி நாய பூச்சி நாய, ஆச்சி நாய பூச்சி நாய, கைபிடித்தான் வாழனாவன், ஆச்சி நாய பூச்சி நாய, ஆச்சி நாய பூச்சி நாய, கைபிடித்தான் வாழனாவன். மக்களையும் முன்னால் விட்டு பின்னால் வாரான் வாழகாலை, மஞ்சக்கணி தோப்பாதியில மதிமசைக்கு படுத்திருக்கும் ஆரியதோர் பட்டனைத்தான் கண்ணாதிலே கண்டபோது கருத்தில் எண்ணம் கொண்டாடு, ஏனடவா மட்டனவே ஆளவ பகடையும் மக்களையும் முன்னால் விட்டு பின்னால் வாரான் வாழ்பகடை, மக்களையும் முன்னால் விட்டு பின்னால் மக்களையும் முன்னால் விட்டு சரி வாழன் பின்னால வந்தான். மாடடிக்கும் தடி எடுத்தான், சரி மாடூரிக்கும் கத்தி எடுத்தான். ஆமா, காட்சி நாய் பூச்சி நாயை கைபிடித்தான் வாழன். அவன் சரி கைபிடித்து மஞ்சக்கணி என்னும் தோப்பினில் மதிமசங்கி படுத்திருக்கும் ஆரிய முத்துப்பட்டனை கண்ணிலே கண்டபோது அவன் கருத்தில் எண்ணம் கொண்டான். ஆகா அவன் இந்த மாடுடிக்கும் தடி இருக்குல்ல, சரி அதை கொண்டு அவர் மேல ஓங்கி ஒரு அடி அடிக்கணும் போறான். போறாமல்ல, ஆனால் அவரை பார்த்த உடனே அவருடைய அழகையும் ரூபணியாவத்தையும் கண்ணிலே கண்டபோது ஆகா இவர் சாதாரண பட்ட குளத்துல மாதிரி தெரியலையே, தெரியவில்லை. பிராமணர் குளத்துல இருக்கும் பிள்ளை மாதிரிலாம் தெரியுது, அந்தனர் குலத்தில் பிறந்த பாலகன் மாதிரிலாம் தெரியுது. வேதாந்த வேதியரு வேதகுல பிராமணரு ஆமா, பாக்கிறதுக்கே பயமா இருக்குப்பா. ஆகா ஐயர்ல பட்டுறலாம். இவர் மேல் நம்ம நிழல் பட்டால் தோஷம், நம்ம கைப்பட்டா தோஷம். அப்படின்னா இவர் மேல் நிழலும் படக்கூடாது, அவர் மேல கையும் படக்கூடாது. அப்படி என்ன செய்யலாம்? அப்படி என்று வாழன் அதற்கு தகுந்த ஆலோசனை உண்டு பண்ணி சரி அந்த ஆலோசனை பிரகாரம் செய்தான். என்ன சிவரானால் கையை கொட்டி சின்ன கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப, கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப, கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப, கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப, கண்மூழித்து பார்த்தான் முத்து பட்டனோ, முத்து பட்டனோ, கண்மூழித்து பார்த்தான் முத்து பட்டனோ, எங்கள் முத்து பட்டனோ, அப்பா
கண்மேலே தோபாட்டா தோபட்டனோ உடன்பட்ட நீ யாரு என்று கேட்க யாரு என்று யாரு என்று யாரு என்று கேட்க மொழிந்திடுவான் பகடை வாழ பகடை ஒளிந்திடுவான் வாழ பகடை ஒளிந்திடுவான் வாழ பகடை வாழ பகடை அப்ப முழிந்திடுவான் வாழ பகடை ஐயாவே தம்பூரானே எந்த மக்கள் 2 பேரும் என்னுடைய மக்கள் 2 பேரும் என்னுடைய மக்கள் 2 பேரும் என்னுடைய மக்கள் 2 பேரும் அரசடி துறையில் வரும் வேளையில் சாமியோ வேளையில் அரசடி துறையில் வரும் வேளையில் அரசடி துறையில் வேளையில் சுவாமியோ வேளையில் அரசடி துறையில் வரும் வேளையில் மோகித்து ஒருவன் இப்போ மோசம் செய்ய வந்தாரானால் மோசம் செய்ய வந்தாரானால் மோசம் செய்ய வந்தாரானால் மோசம் செய்ய வந்தாரானால் மூர்க்கனை 2 துண்டா வெட்டுவே 2 துண்டா வெட்டுவே அந்த மூர்க்கனை 2 துண்டா வெட்டுவே மூர்க்கனை 2 துண்டா 2 துண்டா வெட்டுவே அந்த மூர்க்கனையோ 2 துண்டா வெட்டுவே கண்டதுண்டமாக வெட்டி கத்திக்கீரையாய் கொடுப்பேன் கத்திக்கீரையாய் கொடுப்பேன் கத்திக்கீரையாய் கொடுப்பேன் கத்திக்கீரையாய் கொடுப்பேன் ஆட்டு நரிக்கீரையா ஊட்டுவே நரிக்கு ஊட்டுவே ஆட்டு நரிக்கீரையா ஊட்டுவே ஊட்டுவே நறுக்கி ஊட்டுவே இந்த காட்டு நறுக்கிறையா ஊட்டுவே இப்படியாக வாழ பகடையானவன் சரி அப்படியே இங்க என்ன செய்தான் என்ன செய்கின்றான் பட்டனை ஓங்கி அடிக்க போறான்ல ஆமா அடிக்க போனவன் 8 அடிக்கு போனவன் பின்னால வந்துட்டான் பின்னால வாரம் அவனுக்கு தகுந்த ஆலோசனை பிரகாரம் செய்தான் சரி செய்த போது ஆமா ஆரிய முத்துப்பட்டனை பார்த்து கேட்ட உடனே என்ன அப்ப முத்துப்பட்டன் நினைத்தாரு என்ன ஆகா இவரிடத்துல நாமல் பேச வேண்டுமானால் சரி என்ன முறை செப்பலாம் ஆமா என்ன முறை செப்பலாம் மருமகன் சொல்லிடலாம அப்படியா 2 பிள்ளைய பக்கத்துல வச்சிருக்கான் அப்ப நம்மள அடிக்க வரானா அந்த பிள்ளைக்கு தகப்பனாதான் இருக்கும் அவன் வாழ்பகிட இயற்கையாவே வீரம் கொண்டவன் கோபக்காரன் சரி அவன் வீரத்துல வெட்டிடுவன் குத்திடுவன் கத்தி கம்பு கடப்பார கம்பி தூக்கிட்டு வந்தவன் ஆமா ஆனா ஆரிய முத்துப்பட்டனுடைய அழகை கண்ட உடனே மாப்பிள்ளை அழகை கண்ட உடனே மனசுல கோபத்தை அடக்கிட்டான் ஆகா உடனே பார்த்தான் ஆரிய முத்துப்பட்டனோ வாழ் பகடையை பார்த்து நாமல் மாமா முறை செப்பனோம் அப்படி என்று ஆமா ஐயா 2 பேத்துக்கு ஆசை அடிக்கி அவரு மருமோனு கூப்பிடணும்னு உள்ளத்துல தோணுது சரி ஆரிய முத்துப்பட்டனுக்கு மாமான்னு கூப்பிட்டோம்னா பொம்மக்காலும் தும்மக்காலும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் 2 சம்சாரம் ஆச்சு சரி சந்தோஷமா வாழணும்னு அவருக்கு ஆசை உள்ளத்துல அடிக்கி ஆமா இவங்க 2 பேரும் இப்ப ஒன்ன ஒட்டணும் அதுக்கு புலவரையா தான் சொல்லணும் பிரச்சனை இல்ல அவ 2ம் நான் தான் கெட்டுவோம்காரு சரி அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு அதுதான் வந்தாச்சா பார்த்தோன்னே மயங்கிட்டாரு பார்த்தார் ஆரிய முத்துப்பட்டன் சரி வாழ பகடையை பார்த்து ஆமா அப்படியே மாமா முறை செப்பு தானே சரி எப்படி செப்போரே ஆனால் எப்படி எந்த ஆயி கூட பிறந்ததொரு ஆசையம்மானே 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 சமர்த்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே கூட பிறந்ததொரு ஆசையம்மானே நேசையம்மானே சமர்த்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே பூஷையிட்டே பொருளும்
குமிட்டே என் மனந்தானோ என் மனந்தானோ என் மனந்தானோ எந்த மனந்தானோ பெண்கள் மேல ஆசையப்பட்டு ஓடி வந்தேனே பூசையிட்டு பொருளோடு என் மனந்தானோ எந்த மனந்தானோ பெண்கள் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே ஆமா சாதி முறை சாதி முறை ஆகத்தாளி கெட்டி வைத்தாக்கோ மாமா கட்டி வைத்தாக்கா கெட்டி வைத்தாக்கோ மாமா கட்டி வைத்தாக்கா சகல தோளில் உங்களோடு சேர்ந்து செய்வேனே ஜாதி மூரை தோழி கட்டி வைத்தாக்கோ மாமா கட்டி வைத்தாக்கா சகல தோழில் தோடு சேர்ந்து செய்வேனே என் மாமா தாயு கூட பிறந்தது ஒரு ஆசை அம்மானேன்னு சொல்லி அதான் சரி அப்படியே அண்ணா பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகின்றார்? அண்ணா ஷக்கிலியரோட ஷக்கிலியரோட குளத்திலே போய் நான் தாலியும் கெட்ட போரே தாலியும் கெட்ட போரே தமையன்மார்களே தாமதிக்க வேண்டாம் தமையன்மார்களே தாமதிக்க வேண்டாம் ஊருக்கு போங்கள் என்றோட ஜாதியில் போய் நான் தாலியும் எட்ட போரே தமையன்மார்களே தாமதிக்க வேண்டாம் தமது வேண்டாம் ஊருக்கு போங்கள் அண்ணா அண்ணா ஆரடிலூர் என்னும் எர்மாள்புரம் சரி அது வெச்ச நல்லூராம் கோட்டையில் ஆமா நான் கண்டிப்பாக கன்னி கல்யாணம் முடிக்க போறேன் முடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாமல்ல. சரி என்னடா ஆரடியிலூர் ஏர்மாள்புரங்க அண்ணா அங்க எதுடா அக்கரகாரம் எங்க இருக்கு? அங்க பூர ஒரே சக்கிலிய கூட்டம் எல்லாம் இருக்கிறது. சரி ஆகையினால் ஆமா ஆரிய முத்துப்பட்டன் ஆகப்பட்டவர் சரி ஆரிய முத்துப்பட்டன் இடத்துல ஆமா அண்ணன் தம்பி என்ன சொல்லுதாங்க? என்ன எல்லாத்துக்கும் மூத்த அப்பா பட்டரோ சரி மீதி தம்பி அழைத்து ஆமா என்ன சொல்லுகிறார்? என்ன அடே தம்பி ஏய் தம்பி நாளா வேதம் படித்ததாலே தடுமாறி பேசுகிறான். அடியுங்கையோ விடியுங்கையோ அடியுங்கையோ விடியுங்கோடோ 5 பேரும் இழுத்து வாங்கோ அடியுங்கோடா விடியுங்கோடோ அடியுங்கோடா விடியுங்கோடா 5 பேரும் இழுத்து வாங்கோ ஐயா அண்ணன் தம்பி 5 பேரும் ஆரியதோர் வட்டனைத்தான் சுற்றி வளைந்தாங்கோ சூழ அங்கு நின்று கொண்டு கல்லறையில் அடைத்தல்லவோ 21 விலங்கதுதான் 21 விளங்கதும் இணையிடமா போட்டுகிறார் 21 விளங்கதும் இணையிடமா போட்டு அடே தம்பி ஆமா நமது தம்பி ஆகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனோ சரி நாளா வேதம் படித்ததால் நாம தடுமாறி பேசுறான்டா. ஆமா அடியுங்கோ பிடிங்கோ சரி நீங்க 5 பேர் இழுத்து வாங்கோ. இழுத்து வாங்க அண்ணன் தம்பி 5 பேரும் ஆரிய முத்துப்பட்டனை சுத்தி விளைந்தாங்கோ. அழைத்து சூழ நின்னு கொண்டு ஆமா அப்படியே கொண்டு கல்லறையில் அடைச்சிட்டாங்க அண்ணன். ஆமா கால் விலங்கு கை விலங்கு சரி தக்கத்திலே விலங்கு மாட்டி ஆமா 21 விலங்கு ஆரிய பட்டனுக்கு இணையனமா போட்டிட்டாங்க. போட்டுட்டாங்க. அப்படி விலங்குகள் பூட்டிய பின்னால் பின்னால் ஆரிய முத்துப்பட்டனா ராவும் பகலும் பாராம சரி ஒரே பொம்மக்கா திம்மக்கா பொம்மக்கா திம்மக்கான்னு கிடக்கும். ஒரே குழப்பம் நினைப்புலயே ஆள் இருக்கு. அதாவது ஆரிய சொன்ன மாதிரி. முத்துப்பட்ட நினைவு தடுமாடி அண்ணமார்கிட்ட பேசாமனா தவறு செய்யும் போது வா வளரியாயிரும். அப்படியா? ஆமா அவர்கிட்ட காதல் வந்துட்டுல்ல ஆ, தம்பிட்டு தவறு வருதுல்ல
அம்மா அதனால அவருக்கு வாவலரு நினைவு தடுமாடுது எல்லாமே புத்தி கெட்டு போச்சு. என் வீட்டை நேரம் என்னத்த நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க வீட்டை மட்டும் என்ன இருக்கு? இவன் பாட்டுக்கு தான் போயிருக்கானா? சரி இல்ல அங்க எங்க வீட்டுல எதுவும் கிடக்கானா? உங்க ரெக்கார்டு மூலபத்திர பூரா தான் உங்க வீட்டை மட்டும் எழுதி வச்சிருப்பாள. ஆகையினால் 4 வேதம் படுத்ததால் நாவு தடுமாறி பேசுறவனை 21 விலங்கு பூட்டி வைத்தாங்க. அப்படி 21 விலங்கு பூட்டி வைத்து அம்மா நேரம் ஆயிட்டு கதையை ஓட்டி கொண்டு வர சொல்லுதாப்ல. 21 விலங்கையும் பூட்டி சரி அப்படி 21 விலங்கு பூட்டும் போது ஆரியதோறும் முத்துப்பட்ட பொம்மக்கா தும்மக்கா பொம்மக்கா தும்மக்கான் இருக்கான். இப்படி இருக்கும் போது கதை என்ன நடக்கிறது? ஐயா 6 அடியில் ஒரு ஏர்மாள் போறோம், அது வச்ச நல்லூரம் கோட்டையில பொம்மக்காலும் தும்பக்காலும் அக்கா அக்கா பொம்மக்காலு அன்று பார்த்த அழகனைத்தான் அவனையில பார்த்ததில்லை. அணிந்தாலும் அந்த பூவை 5 நாளை அணிய வேண்டும். மணந்தாலும் அந்த பூவை மணந்தாலும் அந்த பூவை 3 நாளைக்குள்ள மணக்க வேண்டும். மணந்தாலும் அந்த பூவை மணந்தாலும் அந்த பூவை நாளைக்குள்ள முடிய வேண்டும். அக்கா அக்கா பொம்மக்காலே மணந்தாலும் அந்த பூவே 3 நாளையில் மணக்க வேண்டும். தகப்பன் உள்ள காலம் மட்டும் தகப்பன் உள்ள காலம் மட்டும் தாலி கட்டி பார்க்க மாட்டான். தகப்பன் உள்ள காலம் மட்டும் தகப்பன் உள்ள காலம் மட்டும் தாலி கட்டி பார்க்க மாட்டேன். அணிந்தாலும் அந்த பூவை 5 நாளைக்குள் அணிய வேண்டும். மணந்தாலும் அந்த பூவை 3 நாளைக்குள் மணக்க வேண்டும். சரி நம்ம தகப்பன் உள்ள காலம் மட்டும் நம்மள தாலி கட்டி பார்க்க மாட்டாரு என்று இவ பொம்மக்கா புலம்பி கொண்டு பொம்மக்காலும் இந்த மக்காலும் புலம்புதாங்க. அவங்க புலம்புதாங்க. ஆமா சரி இங்க விக்கிரம சிங்கபுரம் வடக்கு மட வீதியிலே சரி சிவந்தி அப்பர் வாசலிலே பட்ட ஒரே புலம்புன்னு புலம்புதான். இருவர்களும் புலம்புகிறார்கள். பக்கத்துல இருந்த ஆள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து யோ உன் தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்ட என்னையா புலம்பிக்கிட்டு இருக்கான். நாங்க பக்கத்துல இருக்கால் தூங்க வேண்டாம் இரவு பகல் என்று பாராமல் ஒரே புலம்புதான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. உடனே மூத்தவனாகப்பட்ட அப்பாப்பட்டரோ சரி ஆகா நமக்கு ஆகாத பண்டம் ஒன்று ஆனால் சரி அது இருந்தான்னா இல்ல உடைந்தான்னா என்ன எடா எல்லாத்துக்கும் அமைதி 5 பேர் அழைத்து சரி நம்ம தம்பியாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனை விட்டுருங்கடா அப்படின்னு சொன்னாங்க. மீதி 5 பேர் வந்தாங்க. கல்லறையை துறக்க போறாங்க. துறக்கும் போது எப்படி இருக்கு? என்ன கால விதி வசத்தாள் கால விதி வசத்தாள் வாழ்விலங்கு முறியுதையோ கால விதி வசத்து அவனுக்கு கால விதி வசத்தோ கால்விலங்கு மரியோதையோ 21 விலங்குதான் என்ன இனமா பொறித்திடுமோ விலங்குகள் தெரிந்த பின்னால் வாழ்வாய்ந்த புலிவோடு வாராணை முத்து பட்டனவர் முத்து பட்டனவே வாழ் வாய்ந்த புலி போல் வாரான் முத்துப்பட்டன். அப்படி 21 விலங்கம் தெரித்ததில்ல. சரி தெரித்ததற்கு பின்னால நேர ஆரிய முத்துப்பட்ட எங்க வந்தான்? நம்ம அது கட்டவெட்டை துறை கட்டவெட்டி துறையிலே சரி கருமாவடி மூட்டிலே அந்தனர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம்படி துறையில் சரி அந்த பாவநாச பெருமாளுடைய வாசலுக்கு வந்தான். பாவநாச பெருமாளுடைய வாசல்ல வந்து ஆரிய முத்துப்பட்ட என்ன சொன்னா? ஐயா பாவநாச பெருமாள் பகடையாக போக போறேன் மார்பிளதான் போட்டிருக்கும் பூணுலாது அத்தெறிந்தான் பட்டத்தார உழைத்தலையானே பட்டணமோ அழிச்சானே குடுமையாது அவன் துளைந்தானே பட்டனாரே உழைத்தானே பட்டத்தார ஆரியதோர் முட்டு பட்ட பட்டத்தார உழைத்தானே பட்டத்தார உழைத்தானே பட்டணமோ அழிச்சுட்டானே
சமுத்திரத்தில் புதன்கிழமை சந்தையில மாடூரைக்கு தோಳು வாங்கி ஆமா வாராணி முத்து பட்டணாவன் ஆறடியில் ஒரு ஏர்மாள் ஊரும் அதுவே செல்லூர் கோட்டையில வாழனோட குடிசைக்கு தான் வந்து சேர்ந்தான் முத்துப்பட்டு மாமா மாமா என்று சொல்லி மாமா மாமா என்று சொல்லி வரிசையுடன் அழைத்து நின்றான் மாமா மாமா என்று சொல்லி மாமா மாமா என்று சொல்லி மருதையோடு ஆரடிலூர் என்னும் எர்மாள்புரம் சரி அதுவெச்ச நல்லூராங்கோட்டையில் கோட்டையே வாழப்பகட குடிசைக்கு வந்தான் ஆமா மாமாவோ மாமா என்று அழைத்தான் மாமா வாழப்பகடை வீட்டில இல்ல சரி பசுக்களை காப்பதற்கு ஆமா வாங்கான வாழன் சென்று விட்டான் சென்று விட்டான் இந்த அரமனையில இருந்தது ஒரு பொம்மக்காலும் தும்மக்காலும் சரி அப்படியே அரமனை விட்டு வெளியே வந்து வந்து பாக்கின்றான் சுவாமியோ வணக்கம் எங்கள் அப்பாவாகப்பட்ட வாழன் ஆமா பசுக்களை காப்பதற்கு எங்க அப்பா பசு கடைக்கு போயிட்டாரு போய் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆள் இல்லாத வீட்டில் நம்ம உள்ள போக கூடாதுன்னு ஆமா அந்த பொம்மக்கால் திம்மக்கால் இடத்துல சரி சித்துளியும் தமருளியும் வாங்கி கொண்டு அந்த உசலமரத்து வீட்டு பக்கத்துல வந்து சரி அப்படியே ஆரிய முத்துப்பட்ட செருப்பு தைத்தான் ஆமா செருப்பு அழகா தைத்தான் சரி செருப்பை தைத்து கொண்டு தைத்து ஆரிய முத்துப்பட்ட அழகா செருப்பை ஜோடித்தான் சரி செருப்பை ஜோடித்து கொண்டு ஆமா வாழனுடைய குடிசையிலே முகப்பிலே கொண்டு செருப்பை கட்டி விட்டான் சரி இந்த வாழனாகப்பட்டவன் பசுக்களை எல்லாம் அடைத்து அப்படி மூந்தி கற்கள்ல வாழன் வரும்போது வீடு திரும்பி வரும்போது அந்த குடிசையில இருந்த செருப்பு இருக்கு பாருங்க அது வாழனுடைய நெத்தியிலே பட்டு அருந்து கீழே விழுந்தது கீழே விழுந்தது செருப்பு எடுத்து பார்த்து ஏ பொம்மக்கா ஏ தும்மக்கா இந்த செருப்பு தைத்தது யாரடி யாருப்பா செருப்பை என்ன அழகா தச்சிருக்காங்க அழகா தச்சிருக்கு ஆமா இதெல்லாம் கை சரி அப்படி என்று உங்க செருப்பை தைத்தால் எங்க இருக்கு தெரியுமா என்ன அந்த இருக்காரு பாருங்க ஆமா அவர்தான் செருப்பு தைத்தாரு தைத்தவரு அப்படி